വളരെ ഫാസ്റ്റ് ആയിട്ട് மிக மிக வேகமாக ആമേൻ. യോഹന്നാന്റെ സുവിശേഷം யோவானுடைய 15வது அதிகாரம் അതിന്റെ 16ാമത്തെ വാക്യം. அதனுடைய 16வது வசனம். John chapter 15 verse 16. யோவான் 15:16. ആമേൻ. ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஒருவர் வாசிக்கலாம். ആമേൻ. മതി മതി മതി. ആ ഒരു വേടിനകത്ത് നമ്മൾ നിൽക്കാൻ പോകുകയാണ്. அந்த ஒரே வார்த்தைக்குள்ளாக நாம் நிற்க போகிறோம். നിങ്ങൾ എന്നെ തിരഞ്ഞെടുത്തു എന്നല്ല, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ഞാൻ നിങ്ങളെ തിരഞ്ഞെടുത്തു. நான் உங்களை தெரிந்தெடுத்தேன். ഇനി എന്റെ മുഖത്തേക്ക് നോക്കിയാൽ இனி என்னுடைய முகத்தை பாருங்கள். സെലക്ഷൻ, തിരഞ്ഞെടുപ്പ് എന്ന് പറഞ്ഞാൽ தெரிந்தெடுப்பு என்று சொல்லும் பொழுது വളരെ ഉത്തരവാദിത്തമുള്ള, വളരെ ആമേൻ ആമേൻ ഭയങ്കര ആമേൻ ഡ്യൂട്ടീസ്, ഭയങ്കര ഉത്തരവാദിത്തമുള്ള ഒന്നാണ് തിരഞ്ഞെടുപ്പ് എന്ന് அந்த പറയുന്നത്. தெரிந்தெடுப்பு என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது, தெரிந்தெடுக்கப்படுதல் என்று சொல்லும் பொழுது அதற்கு பின்பதாக ஒரு உயர்ந்த உத்தரவாதம் ஒவ்வொருவர் மேல் இருக்கிறதை குறித்து நம்மால் பார்க்க முடியும். ഞാൻ പാസ്റ്റർ ഡ്യൂഫ്രിനെ എനിക്ക് ഒരു ആവശ്യത്തിന് വേണ്ടി തിരഞ്ഞെടുക്കുമ്പോൾ, நான் பாஸ்டர் டியூஃப்ரினை என்னுடைய ஒரு தேவைக்காக நான் தெரிந்தெடுக்கும் பொழுது ആമേൻ എനിക്ക് പകരമായി ആ ഡ്യൂട്ടി വളരെ ബ്യൂട്ടിഫുള്ളായി ഭംഗിയായി ചെയ്യാൻ കഴിയും എന്നുള്ള ഉറപ്പിലാണ്, ആ ദൗത്യമാണ് കർത്താവിന്റെ ദാസനെ തിരഞ്ഞെടുക്കാനുള്ള കാരണം. அவரை நம்பி என்னுடைய ஒரு பொறுப்பை அவருக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு பின்பதாக இருக்கிற ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த பொறுப்பை என்னை விட அதிகமாக இவர் ஒழுங்கும் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்வார் என்று நான் நம்புகிறபடியினாலே தான் அந்த பொறுப்பை அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ആമേൻ. ஆமென். ഈ ആമേൻ നമ്മുടെ ആത്മീയ ജീവിതത്തിൽ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ആമേൻ മാനുഷിക തിരഞ്ഞെടുപ്പുകളുമുണ്ട്, மனுஷர்களால் தெரிந்தெடுக்கப்படுகிற சில அனுபவங்களும் இருக்கிறது, ദൈവിക തിരഞ്ഞെടുപ്പുമുണ്ട്. தேவன் தெரிந்தெடுக்கிற சில அனுபவங்களும் രണ്ട് இருக்கிறது. കാര്യങ്ങൾ നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം. മാനുഷിക തിരഞ്ഞെടുപ്പുണ്ട്, ரெண்டு காரியங்கள் இருக்கிறது, நீங்கள் கவனிக்க வேண்டும். மனிதனால் தெரிந்தெடுக்கப்படுதல் இருக்கிறது, ദൈവിക തിരഞ്ഞെടുപ്പുണ്ട്. தேவனால் தெரிந்தெடுக்கப்படுதலும் இருக்கிறது. മാനുഷിക തിരഞ്ഞെടുപ്പ് എപ്പോഴും மனுஷனால் தெரிந்தெடுக்கப்படுவது எப்பொழுதும் മനുഷ്യന്റെ കണ്ണുകൾക്ക് ഇഷ്ടമുള്ള രീതിയിലാണ്, പ്രിയപ്പെട്ട രീതിയിലാണ്. மனுஷனுடைய பார்வைக்கு அழகானவைகளை மனுஷன் தெரிந்தெடுக்கிறார். കാരണം മനുഷ്യൻ അവന്റെ ബ്യൂട്ടി നോക്കും, மனுஷன் அவருடைய அழகை பார்ப்பான், അവന്റെ കഴിവ് നോക്കും, அவனுடைய திறமைகளை பார்ப்பான், അവന്റെ ശക്തി നോക്കും, அவனுடைய பலத்தை பார்ப்பான், അവന്റെ ബുദ്ധി നോക്കും, அவனுடைய ஞானத்தை பார்ப்பான். ഇതെല്ലാം നോക്കിയിട്ടാണ് ഒരു മനുഷ്യൻ ഒരു തിരഞ്ഞെടുപ്പ് നടത്തുന്നത്. இதையெல்லாம் பார்த்துவிட்டு தான் மனுஷன் ஒரு தெரிந்தெடுப்பை പക്ഷേ எடுக்கிறான். എന്റെ ദൈവം അങ്ങനെയല്ല. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ദൈവത്തിന്റെ തിരഞ്ഞെടുപ്പ് എപ്പോഴും വ്യത്യസ്തമാണ്. தேவனுடைய தெரிந்தெடுக்குதல் எப்பொழுதும் வித்தியாசமானது. ആമേൻ. മനുഷ്യൻ തിരഞ്ഞെടുക്കുന്നത്, மனுஷன் தெரிந்தெடுப்பது അസാധാരണമായ എക്സ്ട്രാ ഓർഡിനറി ആയിട്ടുള്ളവനെ തിരഞ്ഞെടുക്കാനാണ് മനുഷ്യൻ ആഗ്രഹിക്കുന്നത്. எந்த அளவிற்கு திறமையில் கூடினவர்களை, ஞானத்தில் தேறினவர்களாயிருக்கிறவர்களை தான் மனிதர்கள் தெரிந்தெடுக்க விரும்புவார்கள். പക്ഷേ എന്റെ ദൈവത്തിന്റെ തിരഞ്ഞെടുപ്പ് അങ്ങനല്ല. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனுடைய தெரிந்தெடுப்பு அப்படி அல்ல. ദൈവത്തിന്റെ തിരഞ്ഞെടുപ്പ് എപ്പോഴും கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு எப்பொழுதும் எப்படி இருக்கும் தெரியுமா? ഒരു നോർമൽ മനുഷ്യനെ ഓർഡിനറി മനുഷ്യനെ എക്സ്ട്രാ ഓർഡിനറി ആക്കി ട്രാൻസ്ഫോം ചെയ്യുന്നതാണ് ദൈവത്തിന്റെ തിരഞ്ഞെടുപ്പ് എന്ന് പറയുന്നത്. ஒரு சாதாரண மனுஷனை தெரிந்தெடுத்து அவனால் செய்ய முடியாதவைகளை அவனை கொண்டு செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் சாதாரணமானவர்களை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். നിങ്ങൾ ബൈബിൾ ഉൽപ്പത്തി മുതൽ ഇങ്ങോട്ട് വായിച്ചു നോക്കിയാൽ, நீங்கள் ஆதியாகமம் முதல் அப்படியே வாசித்து பார்க்கும் பொழுது ഓരോ കാലഘട്ടത്തിലും ജനത്തെ നയിക്കാൻ ദൈവം ഓരോരുത്തരെ തിരഞ്ഞെടുത്തു. ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தர் நடத்துவதற்காக, ஜனங்களை நடத்துவதற்காக வித்தியாசமானவர்களை தெரிந்தெடுக்கிறார். ആമേൻ. പ്രവാചകന്മാർ, ന്യായാധിപന്മാർ, അങ്ങനെ പല രീതിയിലാണ് ഇസ്രായേൽ ജനത്തിന്റെ കാലഘട്ടത്തിൽ ഇസ്രായേൽ ജനം നയിക്കപ്പെടുന്നത്. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்று சொன்ன பார்த்தால், நியாயாதிபதிகள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்கள் பல காலகட்டங்களிலே அவர்கள் நடத்தப்பட்டதை பார்க்க முடியும். ആമേൻ. ഇസ്രായേൽ ജനത്തിന്റെ ആദ്യത്തെ ലീഡറായി ദൈവം മോശയെ തിരഞ്ഞെടുത്തു. இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் தலைவனாக கர்த்தர் மோசேவை தெரிந்தெடுக்கிறார். മോശയുടെ കാലഘട്ടം കഴിഞ്ഞപ്പോൾ മോശയുടെ കൈക്ക് വെള്ളം ഒഴിച്ചു കൊടുത്തിരുന്ന ജോഷുവയെ ദൈവം ലീഡറായി തിരഞ്ഞെടുത്തു. மோசேயின் காலகட்டம் முடித்த பொழுது, முடியக்கூடிய காலம் வந்த பொழுது, மோசேயின் கரங்களை கழுவுவதற்கு தண்ணீர் ஊற்றி கொடுத்த யோசுவாவை கர்த்தர் தெரிந்தெடுத்ததை நம்மால் பார்க்க முடியும். കാലഘട്ടം കഴിഞ്ഞ് ജഡ്ജസ്, ന്യായാധിപന്മാരുടെ കാലഘട്ടം വന്നപ്പോൾ, அந்த காலகட்டம் முடிந்து நியாயாதிபதிகளின் காலகட்டம் வந்த பொழுது, സഹോദരിമാരെങ്കിലും ഒരു ആമേൻ പറയണം. சகோதரிகள் நீங்கள் நிச்சயமாய் ஒரு ஆமென் சொல்ல வேண்டும். അത് കഴിഞ്ഞപ്പോൾ സ്ത്രീകൾ നേതൃത്വത്തിലേക്ക് വരികയാണ്. ദെബോരയെ ദൈവം തിരഞ്ഞെടുത്തു. அந்த காலகட்டத்திற்கு வரும் பொழுது கர்த்தர் சில ஸ்திரீகளை தெரிந்தெடுக்கிறார். தெபோராள் என்று சொல்லப்படுகிற நியாயாதிபதியை குறித்து நம்மால் பார்க்க முடியும்.
முடியும். സീസരയുടെ 900 ഇരുമ്പ് രഥങ്ങൾ அந்த ஒரு கூட்டத்தினுடைய 900 ரதங்களை ആമേൻ ബാരാക്കിന് നേരെ വരുമ്പോൾ பாராக்குக்கு எதிராக வரும் பொழுது 900 ഇരുമ്പ് രഥം എന്ന് പറഞ്ഞാൽ അവന്റെ ശക്തിയെ കാണിക്കുന്നതാണ്. 900 இரும்பு ரதம் என்று சொல்லும் பொழுது அவன் எவ்வளவு வல்லமை நிறைந்தவன் என்கிறதை அது காண்பிக்கிறது. ഒരു ദേശത്തിന് നേരെ 900 ഇരുമ്പ് രഥവുമായി ഒരു യുദ്ധത്തിന് വരുമ്പോൾ ஒரே ஒரு நாட்டுக்கு எதிராக 900 ரதங்களில் ஆட்கள் வரும் பொழுது ആമേൻ ദെബോര എഴുന്നേറ്റ് പറയുകയാണ്. தெபோராள் எழுந்து நின்று சொல்லுகிறார், 900 ഇരുമ്പ് രഥത്തെ കണ്ട് നിങ്ങൾ പേടിക്കരുത്. இந்த 900 இரும்பு ரதத்தை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. ആമേൻ വാൾ എടുക്കാതെ നമ്മൾ യുദ്ധം ജയിക്കാൻ പോകുകയാണ്. நாம் வாளை எடுக்காமல் நாம் அந்த யுத்தத்தை ஜெயிக்க போகிறோம். വിശ്വസിക്കുന്നവർ ഒരു ആമേൻ പറഞ്ഞു. விசுவாசிக்கிறவர்கள் அல்ல ஒரு ஆமென் சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். അങ്ങനെ ദെബോരയെ കൊണ്ട് ദൈവം ദേശത്തെ ന്യായപാലനം ചെയ്തു. அப்படி கர்த்தர் தெபோராளை தெரிந்தெடுத்து தேசத்திலே அவர் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். ശേഷം ശിംശോൻ വന്നു. அதற்கு பிறகு சிம்சோன் வருகிறார். ആമേൻ ആമേൻ ഹല്ലേലൂയ. ഗിദെയോൻ വന്നു. அதற்கு பிறகு கிதியோன் வருகிறார். അത് കഴിഞ്ഞപ്പോൾ அதெல்லாம் காலகட்டங்கள் முடிந்த பொழுது പ്രൊഫറ്റ്സിന്റെ പ്രവാചകന്മാരുടെ ഒരു സീസൺ ஒரு തുടങ്ങുകയാണ്. புதிய ஒரு காலகட்டம் அங்கே ஆரம்பிக்கிறது. அது தீர்க்கதரிசிகளின் காலகட்டமாக இருக்கிறது. ആമേൻ ഇസ്രായേലിന്റെ ആദ്യത്തെ പ്രവാചകനായി இஸ்ரவேலினுடைய முதல் தீர்க்கதரிசியாக ആമേൻ 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 വരണ്ട് കിടന്ന ഉദരത്തിൽ നിന്ന് പുറത്തു വന്ന ഒരു ശമൂവേലിനെ ദൈവം അഭിഷേകം ചെയ്തു. வறண்டு போயிருந்த ஒரு கர்ப்பத்துக்குள் இருந்து புறப்பட்டு வந்த ஒரு சாமுவேலை குறித்து நம்மால் பார்க்க முடியும். സോ ശമൂവേലാണ് ഇസ്രായേലിന് പ്രവചനം കൊടുക്കുന്നത്. அதனால் சாமுவேல் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டு கொண்டிருந்தார். ഇസ്രായേൽ ജനം ദൈവഹിതമില്ലാത്തത് ചെയ്യുമ്പോൾ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு சித்தமில்லாதவைகளை செய்யும் பொழுது ദൈവം പ്രവാചകനോട് ഇടപെടും. கர்த்தர் தீர்க்கதரிசியோடு கூட இடைபடுவார். ആമേൻ അവൻ വന്ന് ദൈവജനത്തോട് പറയും. அவன் வந்து தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவான். കാരണം പ്രവാചകൻ എന്ന വാക്കിന്റെ ഭയങ്കര അർത്ഥമുള്ള വാക്കാണ്. அந்த தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்குள்ளாக ஒரு ஆழமான அர்த்தம் அடங்கி இருக்கிறதை பார்க்க முடியும். ആമേൻ ദൈവത്തിന്റെ ഹൃദയത്തിലുള്ളത് ദൈവം പകർന്നു കൊടുക്കുന്ന മനുഷ്യനാണ് പ്രവാചകൻ എന്ന് പറയുന്നത്. தேவனுடைய இருதயத்தை இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு உன்னதமான பொறுப்பை ஏற்று நடக்கிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. അങ്ങനെ പ്രവാചകനായ ശമൂവേലിലൂടെ ഇസ്രായേൽ ജനം നയിക്കപ്പെടുകയാണ്. அப்படி தீர்க்கதரிசியாகிய இந்த சாமுவேல் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்படுகிறார்கள். കാലഘട്ടത്തിൽ அந்த കാലഘട്ടத்திலே ഇസ്രായേലിന് ഒരു ആഗ്രഹം തോന്നി. இஸ்ரவேலுக்கு ஒரு விருப்பம் தோன்றினது. അവൻ എല്ലാ രാജ്യത്തിനും രാജാക്കന്മാരുണ്ട്. எல்லா தேசத்திற்கும் ராஜாக்கள் இருக்கிறார்கள். എല്ലാ രാജ്യത്തെയും ഭരിക്കുന്നത് எல்லா രാജാക്കന്മാരാണ്. தேசங்களையும் ஆளுவது ராஜாக்கள். പക്ഷെ ഞങ്ങൾക്ക് മാത്രം ഒരു രാജാവില്ല. ஆனால் எங்களுக்கு மட்டும் எங்கள் தேசத்தை ஆளுவதற்கு ஒரு ராஜா இல்லை. ആമേൻ. സോ ഇസ്രായേൽ ശമൂവേലിനോട് വന്നിട്ട് പറയുകയാണ്. இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்தில் வந்து சொல்கிறார்கள், രാജ്യത്തിനും രാജാക്കന്മാർ ഉള്ളതുപോലെ எல்லா தேசங்களுக்கும் ராஜாக்கள் இருக்கிறது போல ഞങ്ങൾക്കും ഒരു രാജാവിനെ വേണം. எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும். നിന്റെ പ്രവചനത്തിന്റെ കീഴിൽ നിൽക്കാൻ ഞങ്ങൾക്ക് താല്പര്യമില്ല. நீர் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களுக்கு கீழாக நிற்பதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. മറ്റ് അധികാരികളുടെ കീഴിൽ നിൽക്കാൻ ഞങ്ങൾക്ക് താല്പര്യമില്ല. மற்ற அதிகாரிகளுக்கு கீழே நிற்பதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ഞങ്ങൾക്കൊരു ആമേൻ രാജാവിനെ ആവശ്യമാണ്. எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். ഈ വാക്ക് കേട്ട് ശമൂവേൽ ദുഃഖിക്കാൻ തുടങ്ങി. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது சாமுவேல் மிகவும் வருத்தப்பட்டார். ദൈവത്തോട് കരയാൻ തുടങ്ങി. தேவனை பார்த்து அவர் அழ ஆரம்பித்தார். ദൈവം ശമൂവേലിനോട് പറഞ്ഞ വാക്ക് കേൾക്കണോ? தேவன் சாமுவேலை பார்த்து சொன்ன நீங்கள் வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டுமா? சாமுவேலே, ആമേൻ. നിങ്ങൾ വീട്ടിൽ പോയി വായിച്ചാൽ മതി. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்கள். 1 ശമൂവേൽ 8:7 പറയുന്നു. 1 சாமுவேல் 8:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ശമൂവേലേ, சாமுவேலே, അവർ നിന്നെ അല്ല തള്ളിയത്, அவர் உன்னை அல்ல வேண்டாம் என்று அவர்கள் சொன்னது, അവർ എന്നെയാണ് വേണ്ടെന്ന് പറഞ്ഞത്. அவர்கள் சொன்னது வேண்டாம் என்று சொன்னது என்னை தான் அவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ദൈവത്തിന്റെ ശബ്ദത്തെ റിജക്ട് ചെയ്തപ്പോൾ, ஒரு தேவனுடைய சத்தத்தை வேண்டாம் என்று சொன்ன பொழுது സ്വർഗ്ഗം പറയുകയാണ്, பரலோகம் சொல்லுகிறது, അവർ റിജക്ട് ചെയ്തത് നിന്നെയല്ല, அவர்கள் உன்னை வேண்டாம் என்று சொல்லவில்லை, ആ വാക്ക് പറഞ്ഞ എന്നെയാണ് അവർ തള്ളിയത്. அந்த வார்த்தையை வேண்டாம் என்கிற வார்த்தையை சொல்லி அவர்கள் என்னை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். കൂടിയിരിക്കുന്ന ദൈവജനത്തെ നോക്കി ഞാൻ ആത്മാവിൽ പ്രവചിച്ചു പറയട്ടെ. இங்கே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து நான் ஆவிக்குள் சொல்லும்படி விரும்புகிறேன். നിന്റെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും വലിയ അനുഗ്രഹം എന്താണെന്നറിയാമോ? உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ആമേൻ. ദൈവത്തിന്റെ ശബ്ദത്തിന് അനുസരിക്കുക എന്നുള്ളതാണ്. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறதுதான். ദൈവദാസന്മാരുടെ വാക്കിനെ അനുസരിക്കുക എന്നുള്ളതാണ്. தேவ மனுஷர்களுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான். അങ്ങനെ ഇസ്രായേലിന് ഒരു രാജാവിനെ തിരഞ്ഞെടുക്കാൻ அப்படியாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை தெரிந்தெடுக்க விரும்பினார். ഞാൻ ഓടിപ്പോകുകയാണ്. நான் வேகமாய் செல்கிறேன். അപ്പന്റെ ആമേൻ കഴുതയെ തപ്പി നടന്ന ഒരു ചെറുപ്പക്കാരൻ, தகப்பனுடைய கழுதையை தேடி வந்த ஒரு வாலிபன், നല്ല
സുന്ദരനായ ഒരു ചെറുപ്പക്കാരൻ, ஒரு அழகான ஒரு வாலிபன், അവൻ നല്ല കാണാൻ അഴകുള്ളവനാണ്. பார்ப்பதற்கு ரொம்ப அழகானவன். അവൻ അപ്പന്റെ ആടിന് അവൻ അപ്പന്റെ കഴുതെ തപ്പിപ്പോകുകയാണ്. அவன் தகப்பனுடைய கழுதையை தேடி வருகிறான். അങ്ങനെ പ്രവാചകനായ ശമൂവേലിന്റെ അടുക്കൽ വന്നപ്പോൾ அப்படி தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் அருகில் வந்த பொழுது അവൻ ഈ സുന്ദരനായ ചെറുപ്പക്കാരനായ ശൗലിനെ കണ്ടപ്പോൾ இந்த அழகான மனுஷனாகிய இந்த சவுலை பார்த்த பொழுது അവൻ ദൈവം പറഞ്ഞു, ഇവനാണ് ഇസ്രായേലിന്റെ ആദ്യത്തെ രാജാവ്. கர்த்தர் சொன்னார், இந்த மனுஷனை வைத்து தான் நான் இஸ்ரவேலை ராஜரிகம் பண்ண போகிறேன். ആദ്യത്തെ രാജാവായി ദൈവം ശൗലിനെ അഭിഷേകം ചെയ്തു. முதல் ராஜாவாக கர்த்தர் சவுலை அவர் நியமித்தார். ഞാൻ പറയുന്ന രണ്ട് വാക്കുകൾ നിങ്ങൾ ഹൃദയത്തിൽ സൂക്ഷിച്ചു വെക്കണം. நான் சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தைகளை நீங்கள் உங்கள் இருதயத்திலே நீங்கள் காத்து வைக்க வேண்டும். പ്രവാചകനായ ശമൂവേൽ தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் അവൻ ശൗലിനെ കണ്ടപ്പോൾ சவுலை பார்த்த பொழுது തന്റെ കയ്യിലിരുന്ന അവൻ തൈലപാത്രം എടുത്തു. அவன் தன்னுடைய கரங்களில் இருந்த அந்த தைல குப்பியை அவன் எடுக்கிறான். അവൻ തൈലത്തിന്റെ പാത്രമാണ് അവൻ എടുത്തത്. அவன் தைல குப்பியை தன்னுடைய கையில் எடுக்கிறான். അതെടുത്ത് ശമൂവേലിന്റെ തലയിൽ ഒഴിച്ചു, ശൗലിന്റെ തലയിൽ ഒഴിച്ചു. அந்த தைல குப்பியை எடுத்து அதிலிருந்த எண்ணெயை அவன் சவுலின் தலையின் மேல் ஊற்றுகிறான். അങ്ങനെ അവൻ ഇസ്രായേലിന്റെ ആദ്യത്തെ രാജാവായി. அந்த விதமாக அவன் இஸ்ரவேலினுடைய ராஜாவாக அவன் நியமிக்கப்பட்டான். ഞാൻ ആദ്യത്തെ ദിവസം ആദ്യത്തെ സെഷനിൽ പ്രസംഗിച്ചപ്പോൾ പറഞ്ഞു, நான் முதல் நாளிலே முதல் செக்ஷன்ல சொன்ன பொழுது சொன்னேன், അവൻ ദൈവത്തിന്റെ വാക്കനുസരിച്ച് கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து അവൻ ദൈവത്തിന് വേണ്ടി നിൽക്കേണ്ടവൻ. தேவனுக்காக நிற்க வேண்டியவன். അവൻ അമോന്യനായ നാഗാശിനെ കൊന്നുകളഞ്ഞവൻ. அமோனியனாகிய நாகாஸ் என்று சொல்லப்பட்ட மனுஷனை கொன்று போட்டவன். അവന്റെ മേൽ ഒരു ദൗത്യം വരികയാണ്. அவன் மேல் ஒரு பெரிய ஒரு திட்டம் எழுகிறது. ശമൂവേൽ വന്നിട്ട് പറഞ്ഞു, சாமுவேல் வந்து சொல்லுகிறான், അവൻ മോശ പണ്ട് പർവ്വതത്തിൽ കയറിയപ്പോൾ மோசே அன்றைக்கு அந்த மலையின் மேல் ஏறின பொழுது മോശയുടെ കരം ഉയർന്നിരിക്കുകയാണ്. மோசேயின் கரம் உயர்ந்திருக்கிறது. മോശയുടെ കരം ഉയർന്നിരിക്കുമ്പോൾ மோசேயின் கரம் உயர்ந்திருக்கும் பொழுது താഴ്വരയിൽ അമാലേക്കിനെ തോൽപ്പിച്ചു. அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே அவர்கள் அமலேக்கியனை முறியடித்து போட்டார்கள். ദൈവം മോശയോട് ഒരു കാര്യം പറഞ്ഞു. அப்படி மோசேயை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார், നിങ്ങൾക്കെതിരെ യുദ്ധത്തിന് വന്ന അമാലേക്കിന്റെ ഓർമ്മയെ, உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யும்படியாக வந்த அமலேக்கியரை അവൻ ഈ ഭൂമിയിൽ നിന്ന് ഞാൻ ഇല്ലാതാക്കി കളയും. இந்த பூமியில் இராதபடிக்கு நான் நிர்மூலமாக்குவேன். ഭൂമിയിൽ നിന്ന് ഞാൻ തകർത്ത് കളയും. இந்த பூமியில் இருந்து நான் முற்றிலுமாய் இல்லாமலாக்குவேன். ഈ 38ാമത്തെ വർഷത്തിന്റെ ആരംഭത്തിൽ, இந்த 38வது வருடத்தினுடைய முதல் நாளிலே, ഈ അവൻ ഓഗസ്റ്റ് മാസം 9-ാം തീയതി, இந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி ഞാൻ ആത്മാവിൽ പ്രവചിച്ചൊരു ദൂത് പറയട്ടെ. நான் ஆவிக்குள்ளாக ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன். വേണ്ടവർ ആമേൻ പറയണം. இதை யார் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அவர்கள் மட்டும் ஒரு ஆமென் சொல்ல வேண்டும். എന്നും നിനക്ക് യുദ്ധമില്ല. என்றைக்கும் உங்களுக்கு யுத்தங்கள் இருந்து கொண்டே നിനക്കെതിരെ இருப்பதில்லை. വന്ന ശത്രുവിനെ ദൈവം തകർക്കുന്ന ഒരു ദിവസമുണ്ട്. உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் இல்லாமலாக்குகிற ஒரு காலம் வருகிறது. അതിന്റെ ഓർമ്മയെ ദൈവം ഇല്ലാതാക്കുന്ന ഒരു സീസൺ ഉണ്ട്. நீங்கள் சிந்தித்து பார்த்தால் கூட உங்கள் ஞாபகத்திற்கு உங்கள் சத்துருக்கள் வராத ஒரு காலகட்டம் வருகிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരം ഉയർത്തിയോ കരം തട്ടിയോ എങ്ങനെയെങ്കിലും ഒക്കെ ഒരു ആമേൻ പറഞ്ഞാൽ, விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லி அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ആമേൻ. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം ശമൂവേലിനോട് പറഞ്ഞു, கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், അവൻ അന്ന് ഞാൻ പറഞ്ഞ അമാലേക്കിന്റെ ഓർമ്മയെ ഇല്ലാതാക്കുമെന്നുള്ള ദൗത്യം, ആ ഡ്യൂട്ടി, அன்றைக்கு அமலேக்கியனை பூமியில் இராதபடிக்கு மாற்றுவேன் என்று சொன்ன அந்த ஒரு பொறுப்பை, ആ ഡ്യൂട്ടി ഞാൻ മാറ്റിവെച്ചത് ശൗലിന് കൊടുക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ്. அந்த பெரிய ஒரு பொறுப்பை கொடுப்பதற்காக அதை கர்த்தர் மாற்றி வைத்திருந்தார். எதற்காக தெரியுமா? அந்த பொறுப்பை சவுலிடத்தில் கொடுக்கும்படி தேவன் ഈ விரும்பினார். അമാലേക്കിന്റെ ഓർമ്മയെ തകർക്കാൻ ദൈവം ശൗലിനെയാണ് തെരഞ്ഞെടുത്തത്. இந்த அமலேக்கியனுடைய எண்ணங்களை அழிப்பதற்கு கர்த்தர் சவுலை தான் தெரிந்தெடுக்கிறார். ആമേൻ. ஆமென். വചനം വായിക്കാൻ സമയമില്ല. வேத வசனங்களை அதிகமாய் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. വചനം പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது, ശമൂവേൽ വന്ന് ശൗലിനോട് പറയുകയാണ്, சவுலிடத்தில் வந்து சொல்லுகிறான், ആമേൻ, നീ പോയി அமாலேக்கு രാജാവായ ആഗാഗിനെ വെട്ടിക്കളയണം. அமலேக்கிய ராஜாவாகிய ஆகாபை நீ கொன்று போட வேண்டும். ആ ആഗാഗിനെ വെട്ടിക്കഴിഞ്ഞ് அந்த ஆகாபை நீ வெட்டி போட்டுவிட்டு അവന്റെ തലമുറകളെ തകർക്കണം. அவனுடைய தலைமுறைகளையும் இல்லாமலாக்க வேண்டும். ആടുമാടുകളെ കൊല്ലണം. ஆடு மாடுகளையும் கொன்று போட வேண்டும். സകലതിനെ കൊന്നുകളയണം. எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும். അവൻ ഈ ഡ്യൂട്ടി ശൗലിന് കൊടുത്തു. இந்த வேலையை அவன் சவுலுக்கு கொடுக்கிறான். ശൗല് പുറപ്പെട്ടു. சவுல் புறப்படுகிறான். സകലത്തെയും കൊന്നു. எல்லாவற்றையும் கொன்று போட்டான். പക്ഷെ ഒരു കാര്യം ചെയ്തു, ஆனால் ஒரு விஷயத்தை அவன் செய்கிறான். രാജാവിനെ കൊന്നില്ല. ராஜாவை கொலை செய்யவில்லை. ആടുമാടുകളെ കൊന്നില്ല. ஆடு மாடுகளை கொலை செய்யவில்லை. അതിനെ പിടിച്ച് ശൗലിന്റെ കൊട്ടാരത്തിൽ കൊണ്ട്
கொண்டே ஒளிப்பிച്ചു. அவைகளை பிடித்து வைத்துவிட்டு அவனுடைய சவுலினுடைய வீட்டுக்குள்ளாக அரண்மனைக்குள்ளாக வைத்து அவன் மறைத்து வைக்கிறான். ആ നിമിഷം സ്വർഗ്ഗം ഇറങ്ങി. அந்த நேரத்திலே பரலோகம் இறங்கினது. ശമൂവേലിന്റെ അടുക്കൽ ദൈവം ഇറങ്ങി. சாமுவேலிடத்திற்கு தேவன் இறங்கினார். ശമൂവേലിനോട് ദൈവം പറഞ്ഞു, சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், അവൻ ജനം തെരഞ്ഞെടുത്ത രാജാവ്, இதுவரைக்கும் ஜனங்கள் தெரிந்தெடுத்த இந்த ராஜா, ജനം വേണമെന്ന് പറഞ്ഞ രാജാവ്, ஜனங்கள் தான் சொன்னார்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று. ഞാൻ പറഞ്ഞത് അനുസരിക്കാത്തത് കൊണ്ട്, நான் சொன்னதை செய்யாதது நிமித்தமாக അവനെ രാജസ്ഥാനത്തുനിന്ന് ഞാൻ നീക്കിക്കളഞ്ഞു. நான் ராஜாவாக இருந்த சவுலை வேண்டாம் என்று சொல்லி நான் அவனை விலக்கிவிட்டேன். ഇന്ന് രാവിലെ ഞാൻ ആത്മാവിൽ ദൂത് പറയട്ടെ, இந்த காலை வேளையில நாவிக்குள் சொல்லுகிறேன், ദൈവം പ്രാർത്ഥിക്കാൻ പറഞ്ഞാൽ നീ പ്രാർത്ഥിക്കണം. தேவன் ஜெபிக்க சொன்னா நீங்க ஜெபிக்கணும். ആരാധിക്കാൻ പറഞ്ഞാൽ നീ ആരാധിക്കണം. ஆராதிக்க சொன்னா நீங்க ஆராதிக்கணும். ഉപവസിക്കാൻ പറഞ്ഞാൽ ഉപവസിക്കണം. உபவாசம் இருக்க சொன்னா நீங்க உபவாசம் കാരണം അത് இருக்கணும். ദൈവത്തിന്റെ കൽപ്പനയാണ്. அது தேவனுடைய கட்டளை. അതിന് വിരോധമായി നീ എഴുന്നേറ്റാൽ, அதற்கு விரோதமாய் நீங்கள் எழும்பினால் ദൈവം നിന്നെ മറന്നു കളയും. கர்த்தர் உங்களை மறந்து விடுவார். ஆமென். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഏദൻ തോട്ടത്തിൽ, ஏதேன் தோட்டத்தில் ആമേൻ ആമേൻ, ഹൗവ ചെയ്ത തെറ്റ്, ஏவாள் செய்த தவறு, ആമേൻ ആദം ചെയ്ത തെറ്റ്, ஆதாம் செய்த தவறு, ചെയ്യരുതെന്ന് പറഞ്ഞത് ചെയ്തതാണെങ്കിൽ, செய்யக்கூடாது என்று சொன்னதை அவர்கள் செய்கிறார்கள் என்றார். ഇവിടെ ശൗൽ ചെയ്ത തെറ്റ്, இங்கே சவுல் செய்த தவறு, ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞത് ചെയ്യാതിരുന്നതാണ്. செய்ய வேண்டும் என்று சொன்னதை அவன் செய்யாமல் இருந்ததுதான் இங்கே சவுல் தவறு செய்கிறார். ആമേൻ. ஆமென். എന്താ സംഭവിച്ചെന്നറിയാമോ? என்ன நடந்தது தெரியுமா? ആമേൻ. ദൈവം ശമൂവേലിനോട് പറഞ്ഞു, தேவன் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், ഞാൻ ശൗലിനെ രാജസ്ഥാനത്തു നിന്ന് തള്ളി, சவுலை ராஜா என்கிற பதவியிலிருந்து நான் அவனை விலக்கி விட்டேன். എന്നിട്ട് ഞാൻ എനിക്ക് ബോധിച്ച എനിക്ക് ഇഷ്ടമുള്ള ഒരുവനെ ഞാൻ തെരഞ്ഞെടുത്തു. அதோடு விட்டு விடவில்லை. ஆனால் அதற்கு மாறாக நான் தெரிந்தெடுக்கிற ஒரு மனுஷனை இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாய் மாற்ற போகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. ശ്രദ്ധിച്ചു കേൾക്കണേ. நல்ல கவனித்து கேளுங்க. ആമേൻ. ശമൂവേൽ ഇത് പറയാൻ, சாமுவேல் சொல்லுகிறார், ആമേൻ, ശമൂവേൽ ഇത് പറയാൻ ശൗലിന്റെ കൊട്ടാരത്തിൽ വരികയാണ്. சாமுவேல் இதை சொல்லும்படியாக சவுலினுடைய அரண்மனைக்கு வருகிறார். ശമൂവേലിനെ കണ്ട ഉടനെ, சாமுவேலை சவுல் பார்த்த உடனே അവൻ ഓടിച്ചെന്നു. அவன் ஓடி போகிறான். ശൗൽ ഓടിച്ചെല്ലുകയാണ്. சவுல் ஓடி போகிறான். എന്നിട്ട് ശമൂവേലിനോട് പറഞ്ഞു, சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், യജമാനനേ, எஜமானரே, നീ പറഞ്ഞതെല്ലാം ഞാൻ ചെയ്തു. நீங்க சொன்னதை எல்லாம் நான் செய்து விட்டேன். ആമേൻ. ഞാൻ ശൗലിനോട് പറഞ്ഞു, நான் சவுலை பார்த்து சொன்னேன், ഇത് എല്ലാവരോടും ഉള്ള ദൂതല്ല, இது எல்லார்ட்டையும் கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அல்ல, ചിലർക്ക് കേൾക്കണം. இதை சிலர் மாத்திரம் கேட்க ഞാൻ வேண்டும். ശൗലിനോട് പറഞ്ഞു, நான் சவுலை பார்த்து சொன்னேன், നീ എത്ര നുണ പറഞ്ഞാലും, நீ எவ்வளவு பொய் சொன்னாலும், നീ എത്ര നുണ நீ പറഞ്ഞാലും, எவ்வளவு பொய் சொன்னாலும், ആമേൻ, പ്രവാചകനെ നിനക്ക് പറ്റിക്കാം, தீர்க்கதரிசியை ஏமாற்றுவதற்கு, പാസ്റ്ററെ നിനക്ക് പറ്റിക്കാം, பாஸ்டரை ஏமாற்றுவதற்கு, അപ്പനെ നിനക്ക് പറ്റിക്കാം, தகப்பனை ஏமாற்றுவதற்கு, അമ്മയെ നിനക്ക് പറ്റിക്കാം. அம்மாவை ஏமாற்றுவதற்கு, പക്ഷെ ദൈവത്തെ മാത്രം നിനക്ക് പറ്റിക്കാൻ കഴിയത്തില്ല. எல்லோரையும் முன்னால் ஒருவேளை ஏமாற்றி விடலாம், ஆனால் தேவனை ஏமாற்றவே முடியாது. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഞാൻ എപ്പോഴും പറയും, കള്ളത്തരം കാണിക്കുന്നവൻ, കള്ളം ചെയ്തവൻ ഒരു അമിത വിനയമുണ്ട്. அந்த கள்ளத்தரம் காண்பிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற சில பலன்களை கர்த்தர் கொடுக்கிறத பார்க்க முடியும். അവർക്ക് ഭയങ്കര ഒരു എന്താ വിനയത്തിന് എന്താ പറയുന്നത്, ഒരാളെ കാണുമ്പോഴേ பயங்கரமாயிட்டு அங்க ஹம்பிளா. இந்த பொய் சொல்றவங்களை பார்த்தோம் அப்படின்னாலே அவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்ற எல்லாரை விட அதிகமாக அவர்கள் தாழ்மை உள்ளவர்களைப் போல அவர்கள் தங்களை காண்பித்துக் கொள்வார்கள். நீங்கள் உண்டோ விட, நீங்க இங்க இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ശൗൽ ഓടിച്ചെന്ന് ശമൂവേലിനോട് പറഞ്ഞു, சவுல் ஓடி போய் சாமுவேல்ட்ட சொல்றாரு, നീ പറഞ്ഞതെല്ലാം ഞാൻ ചെയ്തു, நீங்க சொன்னதை எல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன். ആമേൻ. ஆமென். അങ്ങനെ ഇരിക്കുമ്പോഴാണ്, அப்படி இருக்கும் பொழுதுதான் കൊട്ടാരത്തിനകത്തുനിന്ന് ഒരു ആടിന്റെ കരച്ചിൽ കേട്ടു. அரண்மனைக்குள்ள இருந்து ஒரு ஆடு அழுற சத்தம் கேட்குது. ആമേൻ. ശമൂവേൽ ചോദിച്ചു, നിന്റെ കൊട്ടാരത്തിൽ നിന്ന് ആടിന്റെ കരച്ചിൽ? சாமுவேல் உடனே கேட்கிறாரு, ஏ சவுலே, இந்த அரண்மனைக்குள்ள இருந்து என்ன ஆட்டு சத்தம் எல்லாம் கேட்குது? ആമേൻ. ഉടനെ ശൗൽ പറയുക, சவுல் சொல்லுகிறார், അത് ഞാൻ യുദ്ധത്തിന് പോയപ്പോ நான் யுத்தத்திற்கு போன பொழுது நல்ல ஆடுகளை கண்டு, நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான சில ஆட்டை பார்த்தேன். அது யெகோவாவுக்கு யாகம் കഴിക്കാൻ ഞാൻ കൊണ്ടുവന്നതാണ്, தேவனுக்கு பலியிடுவதற்காக நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். ആമേൻ. ഞാൻ ശൗലിനോട് പറഞ്ഞു, நான் சவுலை பார்த்து சொன்னேன், നീ തിരുടിക്കൊണ്ടുവന്ന, നീ കട്ടുകൊണ്ടുവന്ന മുതൽ വേണ്ട ദൈവത്തിന് യാഗം കഴിക്കാൻ? நீ திருடிட்டு வந்தது நீ ஆண்டவருக்கு வேண்டி பலியிடுவாய். ആമേൻ.
സ്വർഗം പറഞ്ഞു നിന്റെ പൊസിഷൻ പോയി. பரலோகம் சொல்லுச்சு நீ இருந்த ஸ்தானத்தை பரலோகம் மாற்றுகிறது. ആമേൻ. അത് മാനുഷിക തെരഞ്ഞെടുപ്പായിരുന്നു. அது மனுஷனால் தெரிந்தெடுக்கப்படுகிற தெரிந்தெடுப்பு. നിങ്ങൾ എനിക്ക് വേണ്ടി ഒന്ന് പ്രാർത്ഥിക്കണം. நீங்க எனக்காக கொஞ்சம் ஜெபிக்கணும். അടുത്ത അരമണിക്കൂറിനുള്ളിൽ ഇതൊന്ന് തീർക്കാൻ വേണ്ടി. எனக்கு ஒரு அரை மணி நேரத்துல இந்த செய்தியை முடிக்கணும். ഹല്ലേലൂയ. ஆமென். ആമേൻ. ആ കൃപ എനിക്ക് കിട്ടാൻ വേണ്ടി നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കണം. அந்த கிருபை கிடைப்பதற்காக நீங்கள் எல்லோரும் நல்ல ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. ആമേൻ. മാനുഷിക തെരഞ്ഞെടുപ്പ് തീർന്നു. மனுஷனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தெரிந்தெடுப்புக்கு முடிவு வந்தது. ദൈവ ശമൂവേലിനോട് പറഞ്ഞു. சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார். ശമൂവേൽ കരഞ്ഞോണ്ടിരിക്കുക. சாமுவேல் அழுதுட்டே உட்கார்ந்திருக்கிறார். ദൈവ ശമൂവേലിനോട് ചോദിക്കുക. சாமுவேலை பார்த்து கேட்கிறார். എത്ര നാൾ ദുഃഖിക്കും? நீ எவ்வளவு காலம் இன்னும் துக்கமாயிருப்பாய்? എത്ര നാൾ ദുഃഖിക്കും? நீ எத்தனை நாட்கள் இன்னும் துக்கமாயிருப்பாய்? കൊമ്പിൽ തൈലം നിറയ്ക്ക. நீ இந்த முறை உன்னுடைய கொம்பிலே நீ உன்னுடைய கரங்களில் இருக்கிற கொம்பில் தைலத்தால் நிரப்பிக்கொள். അവിടെ പാത്രത്തിൽ ആ തൈലം നിറച്ച. அங்கே குப்பியில தான் அன்னைக்கு தைலத்தை நிரப்ப சொன்னார். ഇവിടെ കൊമ്പിൽ നിറച്ച. இங்கே கொம்பிலே தைலத்தை நிரப்ப சொல்லுகிறார். ഇച്ചിരി കഴിയുമ്പോൾ അതിനെ കുറിച്ച് പറയും. நான் கொஞ்ச நேரம் ஆகும்போது அதை குறித்து சொல்லுகிறேன். കൊമ്പിൽ തൈലം നിറച്ച് ഈശായുടെ വീട്ടിലേക്ക് പോകാൻ പറഞ്ഞു. கொம்பில தைலத்தை எடுத்துக்கொண்டு அவன் ஈசாயின் வீட்டுக்கு செல்கிறான். ഈശായുടെ വീട്ടിലേക്ക് ஈசாயின் வீட்டுக்கு போகும் பொழுது ആമേൻ ഞാൻ ഓടി പോകുകയാണ്. அவன் ஓடி போகிறான். நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். ഈശായുടെ വീട്ടിൽ ചെന്നപ്പോൾ ஈசாயின் வீட்டுக்கு போன பொழுது ആമേൻ മൂത്ത മകൻ വരികയാണ്. முதல் மகன் வருகிறான். യാഗം കഴിക്കാൻ റെഡിയാകുകയാണ്. அங்க எல்லாரும் பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். എല്ലാം തയ്യാറായി. பலி செலுத்துவதற்கு பலி பொருட்கள் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. മൂത്ത மகൻ വരികയാണ്. மூத்த மகன் வருகிறான். ഈശായുടെ മൂത്ത മകൻ വരികയാണ്. ஈசாயின் மூத்த மகன் வருகிறான். മൂത്ത മകനെ കണ്ടപ്പോൾ மூத்த மகனை பார்த்த பொழுது എന്റെ ചിന്തയാണ് என்னுடைய யோசனை இப்படி இருக்கிறது. പോലെ പൊക്കം കാണും. என்னை போல நல்ல ஹைட்டா இருக்கிறாங்க. നല്ല 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 കാണാനൊക്കെ ഭംഗി തോന്നിയപ്പോ கொஞ்சம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல அழகா இருந்த பொழுது ശമൂവേൽ വിചാരിച്ചു. சாமுவேல் நினைக்கிறான் ഇവനാണ് ഇസ്രായേലിന്റെ അടുത്ത രാജാവ്. இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இவர்தான் கரெக்டான ஒரு ஆள்னு சொல்லி நினைச்சார். കൊമ്പിലുള്ള തൈലം എടുത്തൊഴിക്കാൻ ശ്രമിച്ചപ്പോൾ கொம்பில் இருக்கிற தைலத்தை எடுத்து அவர் தலையின் மேல் ஊற்றும்படி சென்ற பொழுது ദൈവം പറഞ്ഞു നിക്ക് ശമൂവേലേ. ஆண்டவர் சொன்னான் சாமுவேலை நிப்பாட்டு. അവൻ നിന്റെ ഇഷ്ടത്തിന് തിരഞ്ഞെടുക്കുന്ന കാലഘട്ടം കഴിഞ്ഞു. உன்னுடைய சித்தத்தின்படி தெரிந்தெடுக்கிற காலகட்டம் முடிந்தது. മനുഷ്യൻ പുറമേ ഉള്ളത് നോക്കും. மனுஷன் முகத்தை பார்க்கிறான். പക്ഷേ ദൈവമോ ഹൃദയത്തെ നോക്കും. ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ഇന്ന് രാവിലെ ഞാൻ ആത്മാവിൽ പ്രവചിക്കുകയാണ്. இந்த காலையில நான் ஆவிக்குள் சொல்லுகிறேன். മനുഷ്യൻ തള്ളിയ ചിലതിനെ ദൈവം ഇന്ന് പകലെ തിരഞ്ഞെടുക്കാൻ மனுஷன் வேண்டாம் என்று சொன்ன சிலரை கர்த்தர் இந்த காலை வேளையிலே இந்த ஆலயத்திற்குள் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற சிலரை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ഈ 38ാമത്തെ വർഷം இந்த 38வது ஆண்டிலே ആമേൻ പറയാൻ പറ്റുമെങ്കിൽ പറയണം. ஆமென் சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. നിന്നെ മനുഷ്യൻ തള്ളിയപ്പോ மனுஷன் உங்களை வேண்டாம் என்று சொன்ன ദൈവം നിന്നെ തിരഞ്ഞെടുക്കുന്ന പകലാണ് ഇന്നത്തെ പകൽ. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை தெரிந்தெடுக்கிறார். വിശ്വസിക്കുന്നവർ കരം തട്ടി ആമേൻ പറ. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. കൊമ്പിൽ തൈലം നിറച്ച് கொம்பில் നിൽക്കുക. தைலத்தை நிரப்பி வைத்துக் கொள்ளுகிறார். എന്റെ മുഖത്തേക്ക് നോക്കിയേ. என்னுடைய முகத்தை பாருங்கள். ആമേൻ. ആമേൻ. ശമൂവേൽ കൊമ്പിലെ തൈലം ഒഴിക്കാൻ ശ്രമിക്കുമ്പോൾ சாமுவேல் கொம்பில் இருக்கிற தைலத்தை ஊற்றும்படியாக நினைக்கும் பொழுது ദൈവം പറഞ്ഞു അനങ്ങി പോകരുത്. ஆண்டவர் சொன்னார், அசையாமலே நில்லு. ഇത് നിന്റെ ഇഷ്ടത്തിന് ചലിക്കാനുള്ളതല്ല. உன்னுடைய சித்தத்தின்படி தெரிந்தெடுப்பது அல்ல. കൊമ്പിരിക്കുന്നത് നിന്റെ കയ്യിലാണ്. கொம்பு உன் கையில தான் இருக்குது சாமுவேலே. എണ്ണ ഇരിക്കുന്നത് നിന്റെ കയ്യിലാണ്. எண்ணெயும் உன்னுடைய கரங்களில் தான் இருக்கிறது. പക്ഷേ ഇത് നിന്റെ ഇഷ്ടത്തിന് ഒഴിക്കാൻ പറ്റത്തില്ല. ஆனால் இந்த எண்ணெயை உன்னுடைய சித்தத்தின்படி உன்னால் ஊற்ற முடியாது. കാരണം ഈ കൊമ്പ് നിന്റെ കയ്യിൽ വന്നതിന്റെ പുറകിൽ ஏனென்று சொன்னால் இந்த கொம்பு உன்னுடைய கரங்களுக்கு வந்ததற்கு பின்பதாக കേൾക്കണം. ഈ കൊമ്പ് നിന്റെ കയ്യിൽ വന്നതിന് പുറകിൽ நல்ல கவனியுங்கள். இந்த கொம்பு உன்னுடைய கரங்களுக்கு வருவதற்கு முன்பதாக അവൻ ഒരു സാക്രിഫൈസ് നടന്നിട്ടുണ്ട്. ഒരു ബലി നടന്നിട്ടുണ്ട്. இந்த கொம்பு கையில் கிடைப்பதற்கு முன்பதாக இதற்கு ஒரு பலியிடப்பட்டிருக்கிறது. ഏതോ ഒരു മൃഗം തകർന്നതുകൊണ്ടാണ്. ஏதோ ஒரு மிருகம் கொல்லப்பட்டது நிமித்தமாக അതിന്റെ രക്തം ഊറ്റിയത് കൊണ്ടാണ്. அந்த ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தமாக ഈ കൊമ്പ് നിന്റെ കയ്യിൽ വന്നത്. இந்த கொம்பு உன் கரங்களில் கிடைத்திருக்கிறது. ദൈവം പകർന്ന അഭിഷേകം உன்மேல் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் ചുമ്മാ വന്നതല്ല. ஒரு சாதாரணமானது அல்ல. ഒരുവൻ നിനക്ക് വേണ്ടി യാഗമായത് കൊണ്ടാണ്. சிலுவையிலே ஒருவர் உனக்காய் பலியாய் இருக்கிறார். ഒരുവൻ നിനക്ക് വേണ്ടി രക്തമൂട്ടിയത് കൊണ്ടാണ്. கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் உனக்காக பலியாய் இருக்கிறார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவர்கள் அந்த அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல ஓசையுள்ள கைத்தளத்தோடு எல்லாரும் முன்பகுதியில் இருந்து பின்பகுதி வரைக்கும் எல்லாரும் கையை தட்டணுமே. சகோதரர்கள் சும்மா இருக்க கூடாது. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ആമേൻ. ആമേൻ. ஆமென். ആമേൻ. സാക്രിഫൈസ് നടന്നിട്ടുണ്ട്. ஒரு கல்வாரியில் பலி நடந்திருக்கிறது. ഒരു രക്തം ചിന്തിയിട്ടുണ്ട്. ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ശമൂവേലേ, சாமுவேலே ഒരു ആട്ടിൻകുട്ടിയുടെ രക്തം
ഊറ്റിയത് കൊണ്ടാണ്, ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டபடியினால், ഏതോ ഒരു മൃഗത്തിന്റെ രക്തം ഊറ്റിയത് കൊണ്ടാണ് ஏதோ ஒரு மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டபடியினால் ഈ കൊമ്പ് നിന്റെ കയ്യിലിരിക്കുന്നത്. இன்றைக்கு இந்த கொம்பு உன்னுடைய கரங்களில் இருக்கிறது. ഇത് നിന്റെ ഇഷ്ടത്തിന് ചലിപ്പിക്കാൻ പറ്റത്തില്ല. இதை உன்னுடைய யோசனைகளின்படி உபயோகிக்க முடியாது. ഇത് ഞാൻ പറയുന്നത് പോലെ நான் எதை சொல்லுகிறேனோ அதை தான் நீ செய்தாக வேண்டும். ആമേൻ, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇത് എനിക്ക് ഇഷ്ടമുള്ളവന്റെ മേൽ ഒഴിക്കാനുള്ളതാണ്. இது நான் விரும்புகிற மனுஷனின் மேல் ஊற்றப்பட வேண்டியதுதான் இந்த നിങ്ങൾ எண்ணெய். ശ്രദ്ധിച്ചേ. கவனியுங்கள். ആമേൻ. ശമൂവേലിനോട് ദൈവം പറഞ്ഞു, ഇവനല്ല. சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்னான், இவன் அல்ல. നിരനിരയായി ലൈനായി 7 മക്കളെ നിർത്തി நேர் ஒரு லைன்ல ஒரு 7 பிள்ளைகளை 7 പേരെ കണ്ടപ്പോഴും 7 பிள்ளைகளை பார்த்த பொழுதிலும் ശമൂവേലിനോട് ദൈവം പറഞ്ഞു, சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், നോ 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 നോ, இவர்கள் யாரும் இல்லை. ആമേൻ. ഇതെല്ലാം മനുഷ്യന്റെ കണ്ണിൽ നല്ലവരാണ്. இவர்கள் எல்லோரும் பார்ப்பதற்கு மனுஷனுடைய பார்வைக்கு மிகவும் அழகானவர்களாக ഞാൻ இருக்கிறார்கள். റിജക്ട് ചെയ്തതാണ്. ஆனால் நான் ഇവர்களை தெரிந்தெடுக்கவில்லை. ശമൂവേൽ ഈശായോട് ചോദിച്ചു, சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்கிறார், ആമേൻ, ഇനി മക്കൾ വല്ലതും ഉണ്ടോ? உங்களுக்கு இன்னும் வேற பிள்ளைகள் இருக்கிறார்களா? ആമേൻ. ഈശായി പറഞ്ഞു, ஈசாய் சொல்லுகிறார், അങ്ങനെ ചോദിക്കുകയാണെങ്കിൽ, அப்படி நீங்க கேக்குறீங்கன்னா, നിങ്ങൾ ചോദിക്കുകയാണെങ്കിൽ நீங்க அப்படி ഒരു கேட்கறதுனால മകനോടുണ്ട്, கேட்கறதுனால சொல்றேன், ஒரு பையன் கூட இருக்கிறான், ഒരു മകനും കൂടെ ഉണ്ട്. ஒரு மகன் கூட പക്ഷെ இருக்கிறான். അവനൊരു പ്രശ്നമുണ്ട്. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. അവന് വലിയ ക്വാളിറ്റി ഒന്നും ഉള്ളവനല്ല. அவனுக்கு தகுதிகள் ஒண்ணும் கிடையாது. അവന് 2 കാര്യങ്ങളെ അറിയത്തുള്ളൂ. அவனுக்கு 2 விஷயம் தான் உருப்படியா தெரியும். ഒന്ന്, ആടുകളെ നന്നായിട്ട് മേയ്ക്കും. ஒன்னு ஆடு மேய்க்க தெரியும். ஒரு ஆமை നല്ല ബ്യൂട്ടിഫുൾ ആയിട്ട് ആടിനെ നോക്കും. நல்ல அழகாய் ஆடு மேய்ப்பார். 2, അവൻ കിന്നരം വായിക്കാൻ നല്ല മിടുക്കനാണ്. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நல்ல கிண்ணற வாசிப்பதற்கு அவருக்கு ഇത് தெரியும். 2 അല്ലാതെ വേറൊന്നും അവൻ இந்த അറിയത്തില്ല. 2 தவிர வேற எதுவும் அவனுக்கு தெரியாது. നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചേ. நீங்கள் கவனியுங்கள். ശമൂവേൽ പറഞ്ഞു, അവനെ വിളിക്കാൻ പറഞ്ഞു. சாமுவேல் உடனே சொல்லுகிறார், தயவு செய்து அவனை முதல்ல கூப்பிடுங்க. ഇന്നലെ രാത്രി ഞങ്ങൾ ആഹാരം കഴിച്ചോണ്ടിരുന്നപ്പോ ഈ വേട് ഞാനൊന്ന് പറഞ്ഞു. நேற்று ராத்திரியில் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை நாங்கள் சொன்னோம். ആ വേട് പറഞ്ഞത് കൊണ്ടാണ് ഈ മെസ്സേജ് ഇന്ന് ഇവിടെ പറയുന്നത്. அந்த வார்த்தையை சொன்னது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு கர்த்தர் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். ആമേൻ. ஆமென். ഇന്നലെ രാത്രിയിലും രാവിലെ ഞാൻ എഴുന്നേറ്റിരുന്ന് പ്രിപ്പയർ ചെയ്ത് ഈ ദൂത് ഒന്നും കൂടെ ആമേൻ ദൈവത്തിൽ നിന്ന് പ്രാപിച്ചിട്ടാ ഞാൻ റിലീസ് ചെയ്യുന്നത്. நான் மறுபடி கூட இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து மறுபடியும் புதிதாக பெற்றுக்கொண்டதை தான் நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ശ്രദ്ധിച്ചേ. கவனியுங்கள். അവനെ വിളിക്കാൻ പറഞ്ഞു. அவனை கூப்பிடுங்கன்னு சொன்னார். ദാവീദിനെ വിളിക്കാൻ പറഞ്ഞു. தாவீதை நீங்கள் அழையுங்கள். ദാവീദ് റിജക്റ്റഡ് ആണ്. தாவீது തള്ളപ്പെട്ടവനാണ്. தள்ளப்பட்டவன். ഇന്നലെ ഞങ്ങൾ സംസാരിച്ചപ്പോൾ പറഞ്ഞു, நேற்றைக்கு நான் சொன்ன பொழுது சொன்னேன், ആമേൻ, ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ വേദന இந்த உலகத்திலே மிகப்பெரிய வலி ഒരു അമ്മയുടെ പ്രസവ വേദനയാണ്. ஒரு தாயினுடைய கர்ப்ப வேதனை தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வேதனை. ഒരു ശരീരത്തിലെ മുഴുവൻ അസ്ഥികളും ഒടിക്കുന്ന വേദനയാണ് പ്രസവ വേദന. இந்த சரீரத்தில் உள்ள எல்லா எலும்புகளும் ஒவ்வொரு சின்ன சின்ன எலும்புகளும் முறிக்கப்படுவது போலப்பட்ட அந்த வேதனையை தான் கர்ப்ப வேதனை என்று சொல்லுவார்கள். ഇന്നലെ ഷെറിൻ പാസ്റ്റർ എന്നോടൊരു കാര്യം പറഞ്ഞു തന്നു. நேற்று தினத்தில் ஷெரின் பாஸ்டர் என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். പെയിനെ ഒരു ഇലക്ട്രിക് പവർ ആയിട്ട് ആമേൻ ട്രാൻസ്ഫർ ചെയ്താൽ, அந்த வேதனையை ஒரு மின்சாரமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார். மாற்றினால் 1000 വാട്ടുള്ള ബൾബ് ഒരു ദിവസം കത്തിക്കാം അല്ലേ? 1000 வால்ட் இருக்கிற பல்ப் ஒரு நாள் காலையிலிருந்து நைட் ஒரு நாள் 24 மணி நேரம் ஓடுமா? അത്ര വേദനയാണ് പ്രസവ വേദന എന്ന് പറയുന്നത്. அவ்வளவு வேதனையை தான் பிரசவ வேதனை என்று சொல்லுவார்கள். അതുകൊണ്ടാണ് എത്ര തെറ്റ് ചെയ്യുന്നവനാണെങ്കിലും അവനെ അമ്മ മറക്കത്തില്ല. அதனால தான் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவனுடைய தாய் அந்த பிள்ளை வேண்டாம் என்று ஒரு காலமும் சொல்ல மாட்டார்கள். അമ്മയുടെ സ്നേഹം ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ സ്നേഹമാണ്. ஒரு தாயினுடைய அன்பு இந்த உலகத்தில் மிக பெரிய ஒரு அன்பாய் இருக்கிறது. ക്ഷമിക്കാൻ കഴിയുന്ന സ്നേഹമാണ് അമ്മയുടെ സ്നേഹം. மன்னிப்பு நிறைந்ததுதான் ஒரு தாயினுடைய அன்பு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പക്ഷേ നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചേ. ஆனால் நீங்கள் கவனியுங்கள். ദാവീദ് സങ്കീർത്തനം എഴുതിയപ്പോൾ പറയുക, சங்கீதத்திலே எழுதும்பொழுது இப்படியாக എന്റെ சொல்லுகிறார், അപ്പൻ എന്നെ മറന്നു. என்னுடைய தகப்பன் என்னை மறந்து போனார். മാത്രമല്ല அது மட்டுமல்ல, എന്റെ അമ്മയും എന്നെ മറന്നു. என்னுடைய பெற்ற தாயும் என்னை மறந்து So போனார்கள். David was rejected. இது மிக தெளிவாய் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறது. தாவீது ஒருவருக்கும் வேண்டாம் என்று சொல்லி தள்ளப்பட்டவன் என்கிறதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. ഒരു ദൂത് പറയട്ടെ. ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். അവൻ ഞാൻ എന്റെ വീട്ടിലെ ഏറ്റവും ഇളയ മകനാണ്. நான் என்னுடைய வீட்டுல கடைசி மகனா இருக்கிறேன். ഞങ്ങളുടെ വീട്ടിൽ ഒരു ഗസ്റ്റ് വന്നാൽ, எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா, ഇപ്പോഴല്ല നേരത്തെ, நேரம்
இதற்கு முன்பதாக என்னுடைய சிறு வயதின் பிராயத்தை குறித்து சொல்லுகிறேன். ഗസ്റ്റ് വന്നാൽ ഭയങ്കര സന്തോഷമാണ്. எங்க வீட்டுக்கு ஒரு உற்சார உறவினர்கள் யாராகிலும் வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். കാരണം അവർ കൊണ്ടുവരുന്ന ബേക്കറി സാധനം മുഴുവൻ തിന്നാം. ஏன்னு சொன்னா அவங்க கொண்டு வருகிற எல்லா பண்டம் பலகாரங்களை எல்லாம் நல்ல வயிறு நிறைய சாப்பிடலாம். രണ്ട് ഗസ്റ്റ് വരുമ്പോഴാണ് വീട്ടിൽ ഏറ്റവും നല്ല ഫുഡ് ഉണ്ടാക്കുന്നത്. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறார்களோ அப்பந்தான் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி என்று சொல்லி எல்லா விதவிதமான ஆகாரங்களை எல்லாம் சமைப்பார்கள். ஆமென். പക്ഷേ ദാവീദിനെ നോക്കിക്കേ. ஆனால் தாவீதை பாருங்கள், വീട്ടിൽ ഒരു ഗസ്റ്റ് വന്നാൽ, வீட்ல ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறார், സെലിബ്രേഷൻ നടന്നാൽ, வீட்ல ஒரு பண்டிகை நடந்தால் 7 மக்கள் അവിടെ ഉണ്ടെങ്കിലും ദാവീദ് 7 பிள்ளைகள் அங்கே தான் இருக்கிறார்கள். ஆனால் தாவீது மட்டும் அங்கே இல்லை, அவன் வனாந்திரத்தில் இருக்கிறார். ദാവീദ് ഒറ്റപ്പെട്ടവനാണ്. தாவீது மாத்திரம் வனாந்திரத்திலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். വീട്ടിലെ ഒരു സെലിബ്രേഷനും അവനില്ല. வீட்ல எந்த பண்டிகைகளையும் அவன் ஆசரிப்பதில்லை. ഈ ശമൂവേൽ വന്ന് യാഗം കഴിക്കുമ്പോഴും അവൻ അവിടെ ഇല്ല. சாமுவேல் வந்து பலி செலுத்தும் பொழுதும் இந்த தாவீது மட்டும் தான் அங்கே இல்லை. പക്ഷേ അന്ന് അവന്റെ വിധി മാറുകയാണ്. ஆனால் அன்றைக்கு அவனுடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ഇന്ന് രാവിലെ ഞാൻ പ്രവചിക്കുകയാണ്. இந்த காலை வேளையிலே தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், ഇന്ന് രാവിലെ നിന്റെ വിധി മാറാൻ പോകുകയാണ്. இன்றைக்கு சிலருடைய தலையெழுத்துக்களுக்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். പിശാചിട്ട സകല ജഡ്ജ്മെന്റുകളെയും സ്വർഗ്ഗം ഇന്ന് രാവിലെ ക്യാൻസൽ ചെയ്യാൻ പോകുകയാണ്. பிசாசு போட்ட சில எழுத்துக்களை சில நியாய விதிகளை கர்த்தர் இந்த காலை வேளையில் அவர் மாற்றுகிறார். വിശ്വസിക്കുന്നവർ കരം ഉയർത്തി ഒരു ആമേൻ പറഞ്ഞു. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ശ്രദ്ധിച്ചേ, கவனியுங்கள். ആമേൻ. ആളെ വിട്ടു, ஆள் அனுப்பினாங்க. എന്നിട്ട് ദാവീദിനോട് പറയുകയാണ്, தாவீதை பார்த்து சொல்லுகிறார்கள், നിന്നെ വിളിക്കാൻ ഞാൻ വന്നതാണ്. உங்களை கூப்பிடுறதுக்காக தான் நாங்க வந்தோம். ശമൂവേൽ പറയുന്ന ഒരു സ്റ്റേറ്റ്മെന്റ് ഉണ്ട്. சாமுவேல் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, അവൻ വന്നിട്ടല്ലാതെ, அவன் அந்த தாவீது வராமல் ഇവിടെ ഒരു യാഗം നടക്കത്തില്ല. இங்கே பலி நடக்கவே நடக்காது. ദാവീദ് വന്നിട്ടല്ലാതെ, தாவீது வந்தால் தவிர. ഇന്ന് രാവിലെ ആരൊക്കെയോ റിജക്റ്റഡ് ആയവരുണ്ടോ? இந்த காலையில் யாரெல்லாம் தள்ளப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா? അപ്പന് വേണ്ട, தகப்பனுக்கு வேண்டாம், അമ്മയ്ക്ക് വേണ്ട, தாய்க்கு வேண்டாம், സഹോദരങ്ങൾക്ക് വേണ്ട, சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் எங்கள் வீட்டுக்கு லாய்க்கு இல்ல, சொந்தக்காரருக்கு வேണ്ട, சொந்தக்காரர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் வேண்டாம். റിജക്റ്റ് ചെയ്തെങ്കിൽ, உங்களை இந்த உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ഈ ദൂത് നിന്നോടുള്ള ദൂതാണ്. இந்த வார்த்தையை பிரத்யேகமாய் அப்படிப்பட்டவர்களோடு தான் கர்த்தர் இந்த காலையில பேசிக் கொண்டிருக்கிறார். അടുത്തൊരു സീസൺ നിനക്ക് വേണ്ടി തുറക്കുന്നു. இதற்கு பிறகு ஒரு காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கிறது. ആ കാലഘട്ടത്തിന്റെ പ്രത്യേകത എന്നാണെന്നറിയാമോ? அந்த காலகட்டத்தினுடைய பிரதானம் என்ன தெரியுமா? നിന്നെ തള്ളിക്കളഞ്ഞവൻ നിന്നെ തേടി വരുന്ന ഒരു കാലം. உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்கள் உங்கள் வீட்டை தேடி வருகிற ஒரு காலம் வருகிறது. നീ വന്നിട്ടല്ലാതെ, நீங்க வராம, നീ വന്നിട്ടല്ലാതെ, நீ வராமல், ആമേൻ ആമേൻ പറ. ஒரு ஆமென் சொல்லுங்க. നീ വന്നിട്ടല്ലാതെ நீ வராமல் ഒരു യാഗം നടക്കത്തില്ല, ஒரு பலி நடக்காது. ஹalleluya. ആമേൻ. ഹല്ലേലൂയ. പാസ്റ്റേഴ്സിനോട് ഞാൻ പ്രവചിച്ചു പറയാം, பாஸ்டர்ஸ் ஊழியக்காரர்களை பார்த்து நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், ആമേൻ. നീ വന്നിട്ടല്ലാതെ ആ മീറ്റിംഗ് നടക്കത്തില്ല. நீங்க போகாம அந்த மீட்டிங் நடக்காது. നിന്റെ ഡേറ്റിന് വേണ്ടി കാത്തിരിക്കുന്ന ഒരു കാലഘട്ടം, உங்களுடைய டேட்டுக்காக காத்திருக்கிற ஒரு நாட்கள். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ശമൂവേൽ പറഞ്ഞു അവനെ വിളിക്കാൻ പറഞ്ഞു. அவனை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ശമൂവേൽ പറഞ്ഞു അവനെ വിളിക്കാൻ പറഞ്ഞു. சாமுவேல் சொன்ன அவனை கூப்பிடுங்க. ദാവീദിനെ തപ്പി ആള് പോകുകയാണ്. தாவீதுக்கு ஆள் அனுப்பி கூப்பிட்டு வராங்க. ദാവീദ് വരുന്ന കണ്ടപ്പോൾ, தாவீது வருகிறதை பார்த்த பொழுது അവൻ ദൈവം ശമൂവേലിനോട് പറഞ്ഞു, தேவன் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், അവന്റെ വലിപ്പം നോക്കരുത്, இவனுடைய அளவை சைஸ பார்க்காத, അവന്റെ മുഖം നോക്കരുത്, அவனுடைய முகத்தை பார்க்காத. കാരണം അങ്ങനത്തെ കാലഘട്ടം കഴിഞ്ഞു. ஏனால் முகத்தையும் அவனுடைய அளவையும் பார்த்து அளந்த காலங்கள் முடிந்தது. അവൻ ദാവീദിനെ കണ്ടപ്പോൾ தாவீதை பார்த்த பொழுது സ്വർഗം പറഞ്ഞു, பரலோகம் சொன்னது, അവൻ തൈലക്കൊമ്പിലകത്തെ തൈലം ഒഴിക്കാൻ പറഞ്ഞു. தைல கொம்பிலிருந்து தைலத்தை நீ அவன் மேல் ஊற்று என்று சொன்னார். എന്നെ ശ്രദ്ധിച്ചേ, என்னை கவனியுங்கள். എന്നെ സന്തോഷിപ്പിച്ച ഒരു വേട് പറയാം. என்னை மகிழ்ச்சி படுத்தின ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். 7 പേര് വന്നിട്ടും 7 பிள்ளைகள் வந்ததற்கு பிறகு ചലിക്കാത്ത തൈലക്കൊമ്പ്, அசையாமல் இருந்த தைல கொம்பு, തെരഞ്ഞെടുക്കപ്പെട്ടവൻ വന്നപ്പോ, தெரிந்தெடுக்கப்பட்டவன் வந்த பொழுது അവൻ ചലിക്കാൻ തുടങ്ങിയെങ്കിൽ, அது அசைய ஆரம்பித்தது என்றால், പകൽ
പകല് ഞാൻ പ്രവചിക്കുകയാണ്. காலையில் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். നിനക്ക് വേണ്ടി ചിലത് ചലിക്കാൻ പോകുകയാണ്. உங்களுக்காக கர்த்தர் சிலரை அசைக்க നിനക്ക് വേണ്ടി போகிறார். ചിലത് ചലിക്കാൻ പോകുകയാണ്. குடும்பத்தில் சிலரை அசைக்க போகிறார். നിനക്ക് വേണ്ടി ചില മീറ്റിംഗുകൾ ചലിക്കാൻ പോകുകയാണ്. உனக்காக சில கூட்டங்களை சில மீட்டிங்ஸ் கர்த்தர் அசைக்க നിനക്ക് போகிறார். വേണ്ടി ചില രാജ്യങ്ങൾ ചലിക്കാൻ പോകുകയാണ്. உங்களுக்காக சில தேசங்கள் அசைய போகிறது. നിനക്ക് വേണ്ടി തൈലം ചലിക്കാൻ പോകുകയാണ്. உங்களுக்காக தேவ வார்த்தை அசைய போகிறது. Come on, കരങ്ങളെ തട്ടി അന്യഭാഷ. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி விசுவாசிக்கிறவர்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Amen. ആർക്കുമില്ലാത്ത റിജക്ഷൻ, ஒருவருக்கும் இல்லாத ஒரு தள்ளப்படுகிற அனுபவம், ആർക്കുമില്ലാത്ത തള്ളപ്പെടൽ இதுவரைக்கும் இல்லாத ஒரு அளவிற்கு தள்ளப்பட்ட அனுபவம் നിനക്കുണ്ടെങ്കിൽ உங்களுக்கு இருக்கிறது என்றால், ആർക്കുമില്ലാത്ത അഭിഷേകം யாருக்கும் இல்லாத அபிஷேகம் നിന്റെ മേൽ ദൈവത്തിന് ഒഴിക്കണം. உங்க மேல கர்த்தரால ஊற்ற முடியும். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ബ്രദർ സിസ്റ്റർ, சகோதரனே சகோதரியே, அப்பா அம்மா, தாய் தகப்பனே, ആമേൻ. നിന്നെ മനുഷ്യന് വേണ്ട, மனுஷன் உங்களுக்கு உங்களை மனுஷன் வேண்டான்னு சொல்லி அப்பன் ஒதுக்கலாம். வேண்டாம், தகப்பன் வேண்டான்னு അമ്മയ്ക്ക് சொல்லலாம், വേണ്ട, தாய் வேண்டான்னு சொல்லலாம். സ്വർഗം പറയാ, பரலோகம் சொல்லுகிறது എനിക്ക് നിന്നെ വേണം, நீ எனக்கு வேணும், എനിക്ക് നിന്നെ വേണം, நீ எனக்கு வேணும், എനിക്ക് നിന്നെ വേണം. நீதான் எனக்கு வேணும், നീയാണ് അടുത്ത രാജാവ്, நீதான் அடுத்த ராஜா, നീയാണ് അടുത്ത நீதான் அடுத்த ராஜா. நல்ல கைகளை தட்டி തൈലം ചലിക്കുകയാണ്. சிலர் மேல அந்த தைல கொம்பின் அபிஷேகம் അഭിഷേകം ചലിക്കുകയാണ്. மேல தைல கொம்பின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ഇതുവരെ വീഴാത്തതുപോലെ അഭിഷേകം നിന്റെ മേൽ വീഴുകയാണ്. இதுவரைக்கும் வீழாத ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. നീ ആള് മാറിയവനെ പോലെ, ஒரு ஆள் முற்றிலுமாய் மாற்றப்பட்டவனை போல ദൈവം നിന്നെ തെരഞ്ഞെടുത്തിരിക്കുകയാണ്. ബ്രദർ, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். சகோதரனே സഹോദരി, ദൈവം നിന്നെ തെരഞ്ഞെടുത്തിരിക്കുകയാണ്. கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். சகோதரி, ആമേൻ. ആമേൻ. Somebody rejects you. சிலர் உங்களை வேண்டான்னு சொல்லி இருக்கிறாங்களா? മനുഷ്യൻ നിന്നെ തള്ളുമ്പോ மனுஷன் உங்களை வேண்டான்னு சொல்லும் பொழுது നീ ആമേൻ പറയണം. நீங்க ஆமென் சொல்லணும். കാരണം നീ മനുഷ്യന്റെ ഇഷ്ടത്തിന് ചലിക്കാനുള്ളവനല്ല. நீங்கள் மனுஷனுடைய இஷ்டத்தின் பிரகாரம் விருப்ப பிரகாரமாக தெரிந்தெடுக்கப்பட வேண்டியவர்கள் ദൈവം அல்ல. നിന്നെ തെരഞ്ഞെടുത്തത് கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தது ദൈവത്തിന്റെ ഇഷ്ടത്തിന് ചലിക്കാൻ വേണ്ടി. தேவனுடைய சித்தத்தின்படியாக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ആമേൻ. ആമേൻ. ശൗലിനെ അഭിഷേകം ചെയ്തത് പാത്രത്തിലെ തൈലത്തിലാണ്. சவுலை அபிஷேகம் பண்ணினது ஒரு சின்ன குப்பி எடுத்துட்டு போய் அந்த குப்பியில் உள்ள அபிஷேகத்தை தான் ஊற்றுறாங்க. പാത്രത്തിലെ ஒரு തൈലം. பாத்திரத்தில் உள்ள தைலம். ആമേൻ. പാത്രം ஒரு பாட்டில், അത് മനുഷ്യൻ ഉണ്ടാക്കിയതാണ്. அது மனிதனால் உருவாக்கப்பட்டது. അത് ഉടയുന്നതാണ്, அது உடைந்து போய்விடும், അത് തകരുന്നതാണ്. அது அழிந்து போய்விடும். പക്ഷേ ദൈവം ദാവീദിനെ അഭിഷേകം ചെയ്തത് ஆனால் கர்த்தர் தாவீதை எதனால் அபிஷேகம் பண்ணுகிறார்? പാത്രത്തിലല്ല, பாத்திரத்தினால் அல்ல, കൊമ്പിനകത്താണ്. மனுஷன் உருவாக்குகிற ஒரு பொருள் அல்ல, மனுஷனால் உருவாக்க முடியாத ஒரு கொம்பின் அபிஷேகத்தினால கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணி இருந்தார். കൊമ്പ് തകരുന്നതല്ല, கொம்ப ஒருத்தரால அழிச்சிட முடியாது. അത് മാനുഷിക നിർമ്മിതമല്ല, அது மனுஷனால உருவாக்கி எடுக்கவும் முடியாது. അത് ദൈവത്തിന്റെ തെരഞ്ഞെടുപ്പാണ്. அது தேவனுடைய சிருஷ்டிப்புக்குள்ளாக தேவனுடைய உருவாக்குதலின் பிரகாரமாக உருவாக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. ആരുടെയും മേലും വീഴാത്ത അഭിഷേകമാണ് ദൈവം നിന്റെ മേൽ പകരുന്നത്. இதுவரைக்கும் ஒருவரும் கண்டிராத பார்த்திராத ஒரு அபிஷேகத்தின் தைலத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மேல் ஊற்ற போகிறார். എന്തിനാ ഈ അഭിഷേകം നിന്റെ മേൽ പകർന്നേ? எதற்காக இந்த அபிஷேகத்தை உங்கள் மேல் கொடுத்திருக்கிறார்? ആമേൻ. മറ്റുള്ളവർ ചെയ്യാത്തത് നീ ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ടാണ്. ஏன் தெரியுமா? மற்றவர்களால செய்ய முடியாததை நீங்க செய்து முடிக்க வேண்டும் കുറച്ചും என்பதற்காக. കൂടെ നന്നായി പറഞ്ഞാൽ, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அழகா சொல்லணும்னா, നിങ്ങൾ ആമേൻ പറയുമെന്ന് എനിക്കറിയില്ല. நீங்க ஆமென் சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியாது. ആമേൻ. കുറച്ചും കൂടെ നന്നായി പറഞ്ഞാൽ, இன்னும் அழகான வார்த்தையில் சொல்ல போனா, ആമേൻ, ஆமென், മറ്റാരോ പരാജയപ്പെട്ടത് കൊണ്ടാണ്, யாரோ ஒரு இடத்தில் தோற்று போனது நிமித்தமாக ദൈവം വിശ്വസ്തൻ എന്ന് കണ്ട, கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று பார்த்த, ആമേൻ, ദൈവം ഏൽപ്പിച്ച ഡ്യൂട്ടി ചെയ്യുമെന്ന് കരുതിയ, கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி நம்பி, ആമേൻ, ആ വ്യക്തി പരാജയപ്പെട്ടത് കൊണ്ടാണ്, அந்த நம்பின மனுஷன் அந்த இடத்திலே அவன் தேவனை ஏமாற்றின பொழுது അവൻ പരാജയപ്പെട്ടത് அவன் அந்த കൊണ്ടാണ്, இடத்திலே அவன் தோற்று போய்விட்டான். ആമേൻ, ഒരു യോഗ്യതയില്ലാത്ത എന്നെ നിങ്ങളെ ദൈവം തെരഞ്ഞെടുത്തത്.
இல்லாத ஒரு இதுவரைக்கும் ஒரு 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 நன்மையான ஒன்றும் இல்லாத உங்களையும் என்னையும், தகுதியற்ற உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் ஆமென். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. സോ ദാവീദിനോട് ദൈവം പറഞ്ഞു, தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ആമേൻ, നിന്നെ ദൈവം തിരഞ്ഞെടുത്തിരിക്കുകയാണ്. உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். അപ്പൻ തള്ളി, தகப்பன் வேண்டான்னு അമ്മ சொன்னார், തള്ളി, தாய் வேண்டான்னு சொன்னாங்க, സഹോദരങ്ങൾ തള്ളി, சகோதரர்கள் வேண்டான்னு പക്ഷേ சொன்னாங்க. ദൈവം പറഞ്ഞു, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ഞാൻ നിന്നെ തിരഞ്ഞെടുത്തു. நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். ഒറ്റ വാക്കുകൂടെ പറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കാൻ പോവാ. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ആമേൻ ஆமென். ഒരിക്കൽ അപ്പൻ ദാവീദിനോട് പറഞ്ഞു, ஒரு நாள் தகப்பன் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், ഈ സഹോദരന്മാർ യുദ്ധം ചെയ്യുകയാണ്. சகோதரர்கள் யுத்தத்திற்காக போயிருக்கிறார்கள். ഈ യുദ്ധം കണ്ടിട്ട് അവൻ യുദ്ധം പോയി അന്വേഷിച്ചിട്ട് കാര്യങ്ങൾ അന്വേഷിച്ചിട്ട് വരാൻ പറഞ്ഞു. நீ இந்த யுத்தத்திற்கு போய்விட்டு அங்கே நலம் விசாரித்துக் கொண்டு வா என்று சொன்னார்கள். അവൻ ദാവീദ് ഒരു ഡെലിവറി ബോയെ പോലെ പോകുകയാണ്. அந்த தாவீது ஒரு உணவு கொடுக்கிற ஒரு டெலிவரி பாயை போல அங்க போகிறான். അവിടെ ചെന്നപ്പോൾ அங்கே போன பொழுது 40 ദിവസമായി 40 நாட்களாக ശത്രു വെല്ലുവിളിക്കുകയാണ്. சத்துரு வார்த்தைகளினாலே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். ഗോലിയാത്ത് വെല്ലുവിളിക്കുകയാണ്. கோலியாத் அவன் யுத்தம் வார்த்தையினால் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். ആർക്കും യുദ്ധം ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല. அந்த வார்த்தையை தாண்டி மீறி ஒருவராலும் அந்த இடத்துல யுத்தம் பண்ண போக முடியவில்லை. ദാവീദ് ചോദിച്ചു, அவன் கேட்கிறான், ദൈവജനത്തെ നിന്ദിക്കാൻ ഇവനാരാണ്? தாவீது வந்து நின்று கொண்டு கேட்கிறான், தேவனுடைய ஜனத்தை நிந்திப்பதற்கு, தேவ நாமத்தை ഈ വാക്ക് അവൻ നിന്ദിക്കാൻ നീ ആരാണ്? தேவனுடைய நாமத்தை நிந்திப்பதற்கு நீ யார் என்று ഈ கேட்கிறான். വാക്ക് കേട്ടപ്പോൾ இந்த வார்த்தையை கேட்ட பொழுது ദാവീദിന്റെ സഹോദരൻ ദാവീദിന് നേരെ തിരിഞ്ഞു. தாவீதை பார்த்து சகோதரர்கள் அவனுக்கு எதிராக திரும்பினார்கள். നീ ഒരു അഹങ്കാരിയാണ്, உனக்கு கொஞ்சம் அகங்காரம் கூடுதல் தான், നീ ഒരു അഹങ്കാരിയാണ്, உனக்கு கொஞ்சம் அகங்காரம் கொஞ்சம் கூடுதல் தான். അപ്പന്റെ ആടുകളെ വിട്ടേച്ച് தகப்பனுடைய ஆடுகளை விட்டு നീ യുദ്ധം കാണാൻ വന്നിരിക്കുകയാണ്. யுத்தத்தை பார்க்கிறதுக்கு வந்திருக்கிறியா? ഞാൻ അവനോട് ചോദിച്ചു, நான் தாவீதுடைய சகோதரர்களை பார்த்து கேட்டேன், ബ്രദർ, சகோதரர்களே, അപ്പന്റെ ആടെന്ന് പറയുമ്പോ தகப்பனுடைய ஆடு என்று சொல்லும் பொழுது അത് നിന്റെയും കൂടെ ആടല്ലേ? அது உங்களுக்கும் கூட தான் அது ஆடுகள். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ആമേൻ. അപ്പന്റെ ആടെന്ന് പറയുമ്പോ தகப்பனுடைய ஆடுகள் என்று சொல்லும் பொழுது അത് ഇവന്റെയും കൂടെ ആടല്ലേ? அது இந்த சகோதரர்கள் மொத்தமா 8 பேருக்கு சேர்த்ததுதான் தகப்பனுடைய ஆடு. ആ ആടിനെ പിടിക്കാനല്ല സിംഹവും കരടിയും വന്നേ. அந்த ஆட்டை பிடிப்பதற்காக அல்லவோ சிங்கமும் கரடியும் வந்தது. ആമേൻ. അതിനെ വലിച്ചു കീറിയത് ഞാനല്ലേ? அந்த ஆட்டை காப்பாற்றும்படியாக அந்த சிங்கத்தையும் கரடியின் வாயை கிழிச்சுப்பட்டது நான் அல்லவா? അന്നേരം ഞാൻ അഹങ്കാരി അല്ലായിരുന്നോ? அப்போ இதெல்லாம் பாதுகாத்த நேரத்துல, சிங்கத்தையும் கரடியையும் கிழிச்சு போட்ட நேரத்துல உங்களுடைய பார்வைக்கு நான் அகங்காரியாய் தோன்றவில்லையோ? ആമേൻ. ഞാൻ ദാവീദിനോട് പറഞ്ഞു, நான் தாவீதை பார்த்து சொன்னேன், അത് നീ ചെയ്തത് കാട്ടിലാണ്. அதை நீ எங்க பண்ண தெரியுமா? காட்டுக்குள்ள பண்ற. നീ എത്ര സിംഹത്തെ കൊന്നാലും എത്ര കരടിയെ കൊന്നാലും ആരും അറിയത്തില്ല. எத்தனை சிங்கத்தையோ கரடியோ நீ வேணாலும் கொண்டு போட்டாலும் அங்கே அதை பார்ப்பதற்கு ஒரு நபரும் இல்லை. പക്ഷെ ഇപ്പോ നീ നിൽക്കുന്നത് കാട്ടിലല്ല. ஆனா இப்போ தாவீது நிற்கிற இடம் அது ஒரு காடு அல்ல, வனாந்திரம் அல்ல. നീ നാട്ടിലാണ് നിൽക്കുന്നത്. நீ ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். ഇവിടെ നീ ആരാന്ന് അറിഞ്ഞാൽ, இந்த இடத்துல தாவீதிற்குள் இருக்கிற தாவீதின் வல்லமை எப்படிப்பட்டது என்கிறதை அறிந்து கொண்டால் സഹോദരന്മാരുടെ വില നഷ്ടപ്പെടും അവർക്കറിയാം. சகோதரர்களுடைய மதிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆயிரும்னு சகோதரர்களுக்கு தெரியும். നീ ഉയരുന്നതാണ് പിശാചിന് സഹിക്കാൻ കഴിയാത്തത്. நீங்க உயர்கிறீர்கள் தெரியுமா? அதைத்தான் சத்துருவால பொறுத்து கொள்ள முடியவில்லை. Come on. Hallelujah. Amen. So സഹോദരൻ റിജക്ട് ചെയ്തപ്പോ சகோதரர்கள் வேண்டாம் என்று ഈ சொன்னபோது, രണ്ടുപേരും നിങ്ങളുടെ എന്നെ മറന്നാലും ദൂത് മറക്കരുത്. என்ன மறந்தாலும் இந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. രണ്ട് കാര്യം ഓർത്തോണം. ரெண்டு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். റിജക്ട് ചെയ്തപ്പോ தகப்பனும் தாயும் மறந்து போன பொழுது അഭിഷേക തൈലം വീണു. அபிஷேகம் அவன் மேல் விழுந்தது. സഹോദരന്മാർ റിജക്ട് ചെയ്തപ്പോ சகோதரர்கள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது കൊട്ടാരത്തിൽ നിന്ന് ഇൻവിറ്റേഷൻ വന്നു. அரண்மனையில் இருந்து அவனுக்கான அழைப்புதல் வருகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. നിങ്ങൾ കേട്ടില്ല. நீங்க ஒழுங்கா கேட்கல நினைக்கிறேன். അപ്പനും അമ്മ റിജക്ട് ചെയ്തപ്പോ தாயும் தகப்பனும் வேண்டாம்னு சொன்ன பொழுது അഭിഷേകം വീണു. அபிஷேகம் வந்தது. സഹോദരൻ തള്ളിയപ്പോ சகோதரர்கள் வேண்டாம்னு சொன்ன பொழுது കൊട്ടാരത്തിന്റെ വാതിൽ തുറന്നു. இதோ அரண்மனையின் வாசல் திறந்து நிற்கிறது. ആമേൻ. ഹല്ലേലൂയ. കൊട്ടാരത്തിന്റെ വാതിൽ തുറന്നു. அரண்மனையின் வாசல் திறக்கப்படுகிறது. ആമേൻ. എനിക്ക് ഈ കൊട്ടാരം കണ്ടപ്പോ ഭയങ്കര ചിരി തോന്നി. எனக்கு இந்த அரண்மனையை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ഞങ്ങളുടെ നാട്ടിലേക്ക് ഈ MLA-മാരും MP-മാരും ഒക്കെ വർഷങ്ങളായിട്ട് MLA MP ആയിട്ട് ഇരുന്നിട്ട് ഒരു പ്രാവശ്യം തോറ്റു. நிறைய வருஷக்கணக்கில் MLA-க்களா MP-க்களா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் தோத்து போயிட்டாங்க. ആമേൻ.
പക്ഷെ ഇവർക്കൊരു പ്രശ്നമുണ്ട്. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ഈ തോറ്റ് കഴിഞ്ഞ് MLA അല്ലെന്നുള്ളത് ഇവർക്ക് അങ്ങോട്ട് അംഗീകരിക്കാൻ പറ്റത്തില്ല. தோத்து போனதுக்கு அப்புறமும் நாங்க MLA இப்போ கிடையாது அப்படிங்கறதை இவர்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. സോ MLA എന്നുള്ള ബോർഡിന്റെ ഫ്രണ്ടിൽ EX എന്നും കൂടെ എഴുതിട്ട് XML എന്ന് എഴുതി വെക്കും. இது பாத்தீங்கன்னா இந்த MLA அப்படிங்கிற அந்த போர்டு வச்சிருப்பாங்க சிலருடைய வாகனத்துல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு EX அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட போட்டு விட்டுருப்பாங்க. XMLA ன்னு போட்டிருப்பாங்க. എന്ന് പറഞ്ഞാൽ ഇപ്പോ MLA അല്ല, இப்போ MLA கிடையாது. പണ്ട് என்னைக்கோ ஒரு காலத்துல MLA-வா இருந்திருக்கிறோம். ഈ ശൗലിനെ കാണുമ്പോൾ എനിക്ക് അങ്ങനെ തോന്നുന്നു. இந்த சவுலை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு அப்படித்தான் தோணும். പുള്ളി ഇപ്പോഴും ഭയങ്കര രാജാവാന്നും പറഞ്ഞിരിക്കുക. இவர் இப்பொழுது நான் தான் பெரிய ராஜா நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்காரு. ഞാൻ ശൗലിനെ ഇങ്ങനെ വിളിക്കുക എക്സ് അനോയിന്റഡ് അല്ലെങ്കിൽ എക്സ് കിങ് എന്നൊക്കെ വിളിക്കുന്നത്. நான் சவுலை இப்படித்தான் அழைப்பேன். அபிஷேகத்திலிருந்து தள்ளப்பட்டவன் இல்லை என்று சொன்னால் தகுதியிலிருந்து இறக்கப்பட்டவன் என்று சொல்லி எக்ஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி தான் நான் அழைப்பேன். ദാവീദിനെ കണ്ട ഉടനെ പറയാ, தாவீதை பார்த்தவன சொல்றாங்க, മോനെ மகனே നിനക്ക് യുദ്ധം ചെയ്യാമെന്ന് അറിയത്തില്ല, உனக்கு யுத்தம் எல்லாம் பண்ண தெரியாது. ഗോലിയാത്ത് ഭയങ്കര യുദ്ധവീരനാണ്. கோலியாத்தை பாரு எவ்வளவு பெருசா இருக்கிறான், எவ்வளவு யுத்த வீரன். ആമേൻ. അതുകൊണ്ട് அதனால் നീ എന്റെ പടച്ചട്ട ഇട്ടോളാൻ പറഞ്ഞു. நீ என்னுடைய யுத்த வஸ்திரங்களை எல்லாம் தரித்துக்கொள். ആമേൻ. എന്നിട്ട് പരിച കൊടുത്തു. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேடகத்தை கொடுக்கிறார். ഏറ്റവും ലാസ്റ്റ് വാളും കൊടുത്തു. கடைசியில பாத்தீங்கன்னா தூக்க முடியாத ஒரு வாளையும் கையில கொடுக்குறாங்க. இப்ப தாவீது, ഞാൻ അതിനെ ഡിസ്ക്രൈബ് ചെയ്യുന്ന ഇങ്ങനെയാണ്. நான் அதை இன்னும் அழகா கொஞ்சம் சொல்லுவேன் பாருங்க. ഈ നല്ല പ്രായമുള്ളവരൊക്കെ ഈ ഹീലുള്ള ചെരുപ്പൊക്കെ ഇട്ട് നടന്ന എങ്ങനെ ഇരിക്കും? இந்த நல்ல வயசானவங்க நடக்க முடியாத ஒரு வயசுல இவ்வளோ பெருசா ஒரு ஹீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க நடந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ദാവീദ് ഇതിട്ട് നടന്നിട്ട് ദാവീദിന് പറ്റത്തില്ല. தாவீதை இதை போட்டு நடந்து பார்க்கறாரு, நடக்கவே முடியல. ദാവീദ് പറഞ്ഞു, தாவீது சொல்றாரு, അങ്കിളേ, அங்கிள், ராஜா, ഇതൊന്നും എനിക്ക് വേണ്ട. இதெல்லாம் போட்டு எனக்கு பழக்கம் கிடையாது. എനിക്കൊരു പ്രത്യേകത ഉണ്ട്. எனக்கு ஒரு விசேஷமான ஒரு விஷயம், ஒரு தோட்டம் எனக்கு இருக்கு. ആടിനെ മേയിച്ചോണ്ട് പോകുമ്പോ, நான் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ, ആമേൻ, നിങ്ങളിങ്ങനെ ഉറങ്ങി കാണിച്ചാൽ ഞാൻ ദൂത് കൂട്ടിക്കൊണ്ടു പോകും. நீங்க இப்படி லைட்டா கண்ணெல்லாம் அசைஞ்சு காமிச்சீங்க அப்படின்னா நான் இன்னும் வார்த்தையை அப்படியே கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ആമേൻ. കഴിഞ്ഞ ദിവസം ഞാനൊരു മീറ്റിങ്ങിന് പോയപ്പോൾ എന്നെ ഇങ്ങനെ അല്ലേലിയ പറയുന്നു രണ്ടുപേര്. சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கடந்த நாட்கள் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். சிலர் என்ன பார்த்து இப்படி அல்லேலியா சொல்றாங்க, அல்லேலூயா அல்லேலூயா. ഞാൻ ഓർത്ത് ഇവര് വല്ല அரசியல்வாதிകളായിരിക്കും இങ്ങനെ அல்லேலிയ പറയുന്നത്. நான் நினைச்சேன் ஒருவேளை இவங்க அரசியல் சம்பந்தப்பட்டவர்களா இருப்பார்கள்னு. പിന്നെ മനസ്സിലായത് വാച്ച് കാണിക്കുക സമയമായി നിർത്താൻ. அப்பதான் புரிஞ்சு, திரும்ப தான் ரெண்டு முறை யோசிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, நேரம் ஆயிருச்சு, நிப்பாட்டுங்கன்னு இப்படி காண்பிக்கிறாங்க. ഇവിടെ ആരും അങ്ങനെ കാണിക്കാത്തത് ഓർത്ത് സ്തുതിക്കുന്നു. இங்க யாருமே அப்படி காண்பிக்காததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். കാറ്റ് വേറെ ദിശയിലോട്ട് പോയോണ്ട് ഇപ്പൊ സ്മെല്ലും വരുന്നില്ല. காத்து இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கமா போறதுனால இப்போ எந்த ஒரு மனமும் இங்க வரல. ആമേൻ. ஆமென். സോ ദാവീദ് പറഞ്ഞു, தாவீது சொல்லுகிறார், ராஜா, എനിക്ക് കുറെ ആടുകളുണ്ട്, எனக்கு கொஞ்சம் ஆடு இருக்குது. അപ്പൻ തന്ന ആടാണ്, தகப்பன் கொடுத்து விட்ட ஆடுகள். ആമേൻ. ഞാൻ ഈ ആടിനെ കൊണ്ട് പോകുമ്പോൾ, நான் இந்த ஆடெல்லாம் எடுத்துட்டு போகும்போது എന്റെ ആടിനെ പിടിക്കാൻ என்னுடைய ஆடுகளை ഒരു பிடிப்பதற்காக സിംഹവും കരടിയും വന്നു. ஒரு நாள் ஒரு சிங்கமும் இன்னொரு நாள் ஒரு கரடி வந்தது. ആമേൻ. ഇത് രണ്ടും വന്നു. இந்த ரெண்டு வந்தது. എന്റെ ആടിനെ പിടിച്ചു, என்னுடைய ஆட்டை பிடிச்சது. ഞാൻ വിട്ടില്ല. நான் சும்மா விடுவேனா? ഞാൻ ഓടിച്ചെന്ന് நான் ஓடி போறேன். അതിന്റെ വായിൽ നിന്ന്, அதுக்கு வாயிலிருந்து എന്റെ ആടിനെ രക്ഷിച്ചു. ஏன் ஆட்டை மீட்டு விட்டு ഞാൻ ദാവീദിനോട് ചോദിച്ചു, நான் தாவீதை பார்த்து கேட்டேன், ദാവീദ് ഒരു മിനിറ്റ്, தாவீதை ஒரு நிமிஷம் நில்லு. അവൻ ഒരേ ഇടയന് 100 ആടുണ്ടെന്ന് ഇരിക്കട്ടെ. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். അങ്ങനെയല്ല ബൈബിൾ പറയുന്നേ. பைபிள் அப்படிதானே சொல்லுது. അപ്പൊ ദാവീദിന് 100 ആടുണ്ടെന്ന് വെച്ചോ. தாவீதுக்கு 100 ஆடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 എണ്ണം അല്ലേ പോയുള്ളൂ. 2 ஆடு தானே போச்சுது. പറ. ഒരെണ്ണം സിംഹവും ഒരെണ്ണം കരടിയും. ഒരെണ്ണത്തെ സിംഹം கொண்டு போச்சுது, இன்னொன்னത്തെ கரடி கொண்டு போச்சுது. ആമേൻ. ആമേൻ. ഈ സിംഹത്തെയും കരടിയും കണ്ടപ്പോ എല്ലാ ഇടയന്മാരും ആമേൻ മാവിന്റെയും പ്ലാവിന്റെയും ഒക്കെ മേലെ കയറി ഒളിച്ചു. இந்த சிங்கத்தையும் கரடியும் பார்த்த பொழுது அங்கே இருந்த எல்லா பிளாமரத்துக்கு மேல எல்லாம் போய் மேய்ப்பர்கள் ஏறி உட்கார்ந்து இருக்கிறார்கள். നീ മാത്രം എന്താ ഇതിനെ പിടിക്കാൻ കാരണം? நீ மாத்திரம் எதற்கு இதை பிடித்து கொண்டு செல்லுகிற சிங்கத்திற்கு பின்னாடி நீ மட்டும் எதுக்கு ஓடுற தாவீதே? 98 எண்ணம் இல்லே, 98 ஆடுகள் இருக்கிறது அல்லவா? Come on. 2 எண்ணம் தானே போச்சுது, போனா போகட்டும். എന്റെ കൈ 2 ലക്ഷം രൂപ ഉണ്ടെന്ന് വിചാരിക്കുക. என் கையில 2 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. വിചാരിച്ചാ മതി. ഇല്ല, நினைச்சா போதும், என் கையில இல்ல. ആമേൻ. 2 ലക്ഷം രൂപ ഉണ്ടെന്ന് വിചാരിക്കുക. 2 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. എന്റെ പോക്കറ്റിൽ നിന്ന് ഒരു 2 രൂപ താഴെ പോയി. என் பாக்கெட்ல இருந்து ஒரு 2 ரூபாய் கீழே விழுது. ഞാൻ അതിന്റെ പുറകെ പോവോ ഇല്ലയോ? நான் அந்த 2 ரூபாவை தேடி பின்னாடி போவேனா போக மாட்டேனா?
പോകുമെന്ന് പറഞ്ഞവർ എന്നെ കൊണ്ട് പ്രാർത്ഥിച്ചിട്ടേ പോവുള്ളൂ. போவும் அப்படி நீங்க சொன்னவங்க கூட்டம் முடிச்ச உடனே விசேஷ ஜெபம் உங்களுக்காக ஏறெடுக்கப்படும். കാരണം നിങ്ങളെ ആ സ്റ്റിഞ്ചി ആ പിശുക്കിന്റെ ആത്മാവ് പൊട്ടണം. ஏன்னு சொன்னா உங்க மேல இருக்கக்கூடிய அந்த கஞ்சத்தனத்தின் ஆவி வந்து ஓடணும், அந்த கட்டுகள் எல்லாம் உடையணும். ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ സ്റ്റിഞ്ചി ആരാന്നറിയോ? இந்த உலகத்துல ரொம்ப பெரிய கஞ்சன் யார் தெரியுமா? നിങ്ങളല്ല, நீங்க கிடையாது. കാക്കയാണ്. காகம் കാക്കയാണ്. காகம் ആർക്കും ഒന്നും തന്നിട്ടില്ല. காக இதுவரைக்கும் யாருக்கும் ஒன்றும் கொடுத்தது கிடையாது. ഉള്ളത് തട്ടിക്കൊണ്ട് പോകത്തേ ഉള്ളൂ. இருக்கிறத எடுத்துட்டு போகமே தவிர ஒன்றும் கொண்டு வந்து கொடுக்காது. പക്ഷെ ആ കാക്കയ്ക്ക് പോലും മാനസാന്തരം വന്നു. ஆனா அந்த காக்காவே ஒரு காலகட்டத்தில் மனம் திரும்பிச்சு. ഏലിയാവിന് കൊണ്ട് അപ്പവും, எலியாவுக்கு கொண்டு போய் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுக்குது. ഞാൻ എല്ലാ ആഴ്ചയിലും പ്രാർത്ഥിക്കും. ஒரு அரிசி கிடைச்சாலே விடாத காக்கா. ഞാൻ എല്ലാ ആഴ്ചയിലും പ്രാർത്ഥിക്കും. நான் எல்லா வாரத்திலும் ஜெபிப்பேன், எல்லா நாளிலும் ஜெபிப்பேன். കർത്താവേ, ഞങ്ങളുടെ വിശ്വാസികൾക്ക്, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசிகளுக்கு കാക്കയ്ക്ക് കൊടുത്ത മാനസാന്തരം കൊടുക്കണേ. காகத்துக்கு கொடுத்த ஒரு மனம் திரும்புதலை கொடுப்பீராக. നിങ്ങളുടെ അല്ല, ഞാൻ കോട്ടയത്തെ நாங்கள் உங்களை பத்தி சொல்லவே இல்லை, கோட்டயத்தில் உள்ளவங்களை பத்தி சொல்றோம். ആമേൻ. കാക്ക ഒരു അപ്പവേലും കൊണ്ടേ കൊടുത്തു. காக்கா ஒரு அப்பமாவது கொண்டு கொடுத்தது. ഞങ്ങളുടെ വിശ്വാസികൾ എന്തേലും കൊണ്ടേ തരണേ. எங்க விசுவாசிகள் ஏதாகிலும் கொண்டு தரட்டுமே ஆண்டவரே. ആമേൻ. ഹല്ലേലൂയ. സ്തോത്രം പറഞ്ഞേ. അയ്യോ, ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ശ്രദ്ധിച്ചേ, ഗവനിങ്ങൾ. 2 ലക്ഷം രൂപയുണ്ട്. 2 ലட்சம் ரூபாய் இருக்குது. 2 രൂപ താഴെ പോയി. 2 ரூபாய் கீழே விழுந்துருச்சு. ഞാൻ പുറകെ പോകത്തില്ല. நான் அதுக்கு பின்னாடி போக மாட்டேன். ആമേൻ. പക്ഷെ എന്റെ പോക്കറ്റ് 20 രൂപയേ ഉള്ളൂ. ஆனா என் பாக்கெட்ல 20 ரூபாய் தான் இருக்குது. 2 രൂപ പോയി. 2 ரூபாய் கீழே விழுந்துருச்சு. ഞാൻ കളയത്തില്ല. நான் அந்த 2 ரூபாயையும் சும்மா விட மாட்டேன். ആമേൻ. 100 ആടുണ്ട്. 100 ஆடு இருக்குது. 2 എണ്ണല്ലേ പോയുള്ളൂ. 2 தானே போச்சுது. വിട്ടൂടെ? அதை விட்டு தள்ள வேண்டியதானே. ദാവീദ് പറഞ്ഞു അങ്ങനെ വിടത്തില്ല. தாவீது சொன்னா அப்படி எல்லாம் விட முடியாது. അതെന്താ? அது ஏன்? കേട്ടോ, ഇത് നിങ്ങളോടുള്ള ദൂതാ. நல்ல கவனிங்கள், இது உங்களோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை. ദാവീദ് പറഞ്ഞു അങ്ങനെ വിടത്തില്ല. அப்படி எல்லாம் சும்மா விட மாட்டேன். അതെന്താ ദാവീദേ? அது ஏன் தாவீதே? ഇതെന്റെ അപ്പന്റെ ആടാണ്. இது என்னுடைய தகப்பனுடைய ஆடுகள். ഇത് വൈകിട്ട് ഞാൻ ചെല്ലുമ്പോൾ അപ്പന് കണക്ക് കൊടുക്കേണ്ടതാണ്. நான் சாயங்காலம் வீட்டுக்கு போகும் பொழுது என் தகப்பனுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். നിനക്ക് തന്നതല്ല, അപ്പൻ തന്നതാണ്. உனக்கு இந்த உலகத்திலிருந்து யாரோ ஒருவர் கொடுத்ததல்ல, பரலோகத்திலிருந்து தகப்பன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். തലമുറ അപ്പൻ തന്നതാണ്. உங்களுடைய தலைமுறைகள் தகப்பன் கொடுத்தது. ശുശ്രൂഷ അപ്പൻ തന്നതാണ്. ஊழியம் தகப்பன் தந்தது. നിന്റെ സമ്പത്ത് അപ്പൻ തന്നതാണ്. ஆசீர்வாதம் தகப்பன் தந்தது. ഇന്ന് പകലെ പറ, இந்த காலையில் சொல்லுங்க, അപ്പൻ തന്നതൊന്നും தகப்பன் கொடுத்ததை ஒன்று നിന്റെ കരത്തിൽ അകപ്പെടാൻ நான் உன்னுடைய கரத்தில் விட்டு விட மாட்டேன். ഞാൻ അനുവദിക്കത്തില്ല. அதை நான் விட்டு விடுவதில்லை. ആമേൻ. ഹല്ലേലൂയ. മനസ്സീമേ മേച്ചൽ. ഹല്ലേലൂയ. നിർത്തുക. അവൻ ഒരിക്കൽ ആഹാബ് രാജാവ് ஆகாப் ராஜா ടീ കുടിച്ചോണ്ടിരിക്കുമ്പോ, டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, ബൈബിളിൽ അങ്ങനെ ഒന്നും ഇല്ല കേട്ടോ, பைபிள் அப்படி ஒண்ணும் இல்ல, ഞാൻ അങ്ങ് പറയാം. நான் சொல்லுகிறேன். ചായ കുടിച്ചോണ്ടിരിക്കുമ്പോ டீ குடிச்சிட்டு இருக்கும்போது നല്ലൊരു മുന്തിരിത്തോട്ടം കണ്ടു. நல்ல ஒரு கிரேப்ஸ் தோட்டத்தை பார்க்கிறார். ആമേൻ. ആ മുന്തിരിത്തോട്ടം കണ്ടപ്പോ நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்த பொழுது ഇവനൊരു ആഗ്രഹം, இவருக்கு ஒரு விருப்பம். കാരണം വരുന്നവനെല്ലാം നോട്ടം ആ മുന്തിരിത്തോട്ടത്തിലോട്ടാണ്. ஏன்னா அங்கே இங்கே நடக்கிறவங்க எல்லாருடைய பார்வையும் அந்த முந்திரி தோட்டத்தை, அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்து தான் இருக்கிறது. കൊട്ടാരം അല്ല ആരും നോക്കുന്നേ, அந்த அரண்மனையை யாரும் பார்க்கல, മുന്തിരിത്തോട്ടാണ് നോക്കുന്നത്. அந்த வழியாய் செல்லுகிறவர்கள் எல்லோரும் அந்த திராட்சை தோட்டத்தை தான் பார்த்து கொண்டு செல்கிறார்கள். ഫലമുള്ളവനാണെങ്കിൽ, நீங்கள் கனி உள்ளவர்களாய் இருந்தால் ആൾക്കാരുടെ ശ്രദ്ധ നിന്നിലേക്ക് വരും. உங்கள் மேல் மற்றவர்களுடைய பார்வை விழும். ആമേൻ. സോ നാബോത്തിനെ വിളിച്ചു. நாபோத்தை கூப்பிடுறாங்க. നിന്റെ മുന്തിരിത്തോട്ടം എനിക്ക് തരാമെങ്കിൽ, இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தருவாய் என்று சொன்னார், ഞാൻ നിനക്ക് വേറെ മുന്തിരിത്തോട്ടം തരാം. நான் உனக்கு இன்னொரு திராட்சை தோட்டத்தை கொடுக்கிறேன். ഈ മുന്തിരി മുഴുവൻ വെട്ടി എനിക്ക് ചീര വെക്കാനാണ്. இது எல்லாத்தையும் நான் வெட்டி எடுத்து நான் ചീര കീര കീര கீரை இது எல்லாத்தையும் நான் வெட்டி எடுத்துட்டு கீரை வைக்க வேண்டும். ആമേൻ. ஆமென். നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചേ, நீங்கள் கவனியுங்கள். ആമേൻ. ആഹാബിന് മുന്തിരിത്തോട്ടമുണ്ട്. அவனுக்கு ஏற்கனவே திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது. അത് വെട്ടി അവൻ ചീര വെക്കത്തില്ല. அதையெல்லாம் வெட்டி வேண்டாம், அவருக்கு கீரை வச்சிருக்கலாம். നിന്റെ മുന്തിരിത്തോട്ടം തന്നെ വെട്ടണം. ஆனா உன்னுடைய முந்திரி தோட்டத்தை தான், உன்னுடைய திராட்சை தோட்டத்தை தான் வெட்டணும். നിന്റെ തലമുറ തന്നെ വെട്ടണം. உன்னுடைய தலைமுறையை தான் அழிக்க நினைக்கிறான். നിന്റെ ശുശ്രൂഷ തന്നെ നോക്കുന്നു. உன்னுடைய ஊழியத்தை தான் அழிக்க நினைக்கிறான். നിന്റെ കുടുംബത്തെ തന്നെ നോക്കുന്നു. உன்னுடைய குடும்பத்தை தான் அழிக்க நினைக்கிறான். Why? ஏன்? നീ ഫലമുള്ളതാണെന്ന് അവൻ അറിയാം. கனி உள்ளவன் என்கிறது அவனுக்கு தெரியும். നീ ഫലമുള്ളവനാണെന്ന് അവൻ അറിയാം. கனி உள்ளவன் என்று அவனுக்கு தெரியும். നാബോത്ത് പറയുകയാണ്, ஓ கர்த்தர் யாரோ சிலரை பார்த்து നാബോത്ത് പറയുകയാണ്, நாபோத் சொல்லுகிறார், ഇതെന്റെ അപ്പന്റെ അവകാശമാണ്. இது என்னுடைய தகப்பன் எனக்கு கொடுத்தது. ഇതെന്റെ ഇൻഹെറിറ്റൻസ് ആണ്. இது என்னுடைய தலைமுறையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ഇത് ഞാൻ ஆசீர்வாதம். നിന്റെ കയ്യിൽ തരാൻ തയ്യാറല്ല. இதை நான்
நான் உன்னுடைய கரத்தில் கொடுக்க மாட்டேன். ഇന്ന് പകല് പറ അപ്പൻ തന്നതൊന്നു இன்றைக்கு காலையில் சொல்லுங்கள், தகப்பன் கொடுத்த ஒன்றையும் നിന്റെ കയ്യിൽ തരത്തില്ല. உன் கையில நான் கொடுக்க மாட்டேன். ആമേൻ. ഒറ്റ വീട് പറഞ്ഞ് നിർത്തുക. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ആമേൻ. ദാവീദ് പറഞ്ഞു, தாவீது சொல்லுகிறார், ഈ പടച്ചട്ട എനിക്ക് വേണ്ട, இந்த யுத்த வஸ்திரங்கள் ஒண்ணும் வேண்டாம், ഈ വാൾ എനിക്ക് വേണ്ട, இந்த வாள் எனக்கு வேண்டாம். ഒരു ദൂത് കേട്ടോണം, ஒரு வார்த்தையை கேளுங்கள், അഭിഷേകമില്ലാത്തവന്റെ ഒന്നും നിനക്ക് വേണ്ട. அபிஷேகத்தை இழந்து போனவனுடைய எந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு வேண்டாம். അഭിഷേകമില്ലാത്തവനുമായി നിനക്ക് കൂട്ടുകെട്ട് വേണ്ട. அபிஷேகம் இல்லாதவனோடு கூட உங்களுக்கு ஐக்கியம் வேண்டாம். ആമേൻ. ஆமென் சொல்லுங்க. ദാവീദ് പറഞ്ഞു, தாவீது சொல்லுகிறார், 5 കല്ലുണ്ട്, 5 கல் இருக்குது, ദാറ്റ് ഈസ് ഇനഫ്, அது போதும். ആമേൻ. ഒരു കല്ലെടുത്തു, ஒரு கல் எடுக்கிறார், ശത്രുവിനെ എറിഞ്ഞു, சத்துருவை வீசுகிறார், ശത്രു താഴെ വീണു. சத்துரு கீழே விழுந்தான். നമുക്കെല്ലാം പറ്റുന്ന ഒരു മിസ്റ്റേക്ക്, நம்ம எல்லாருக்குமே நம் வாழ்க்கையில் வருகிற ஒரு தவறு இருக்கிறது, ஒரு അത് தோல்வி. പറഞ്ഞ് നിർത്തുകയാണ്. அதை சொல்லி முடிக்கிறேன். പ്രാർത്ഥിച്ച് 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 ஜெபித்து 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 ശത്രുവിനെ താഴെ ഇടും. சத்துருவை கீழே தள்ளுகிறார்கள். അവിടെ കൊണ്ട് നമ്മൾ തൃപ്തിയാവും. அவனை கீழே தள்ளிட்டோன்னு நம்ம திருப்தி ஆயிடுறோம். പിന്നെ നമ്മളൊന്നും ചെയ്യത്തില്ല. அதுக்கப்புறமா நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். പക്ഷെ ദാവീദ് എന്ത് ചെയ്തെന്നറിയാം? ஆனா தாவீது என்ன பண்றான் தெரியுமா? ഗോലിയാത്ത് താഴെ വീണപ്പോ கோலியாத்து கீழே விழுந்த பொழுது അവൻ ഓടി, அவன் ஓடி போய் ശത്രുവിന്റെ ദേഹത്ത് കയറി നിന്ന് அந்த சத்துரு கோலியாத்தின் மேல் ஏறி நின்று അവന്റെ അരയിൽ നിന്ന് அவனுடைய பட்டயத்தை அவன் அறையிலிருந்து உருவி അവന്റെ തല വെട്ടി அவனுடைய தலையை வெட்டுகிறான். നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചേ, நீங்கள் கவனியுங்கள். എബ്രായരിൽ നിന്ന് ഒരു കൊല്ലനെ പോലും ആ സമയത്ത് കാണാനില്ല. அந்த காலகட்டத்திலே எபிரேயரில் இருந்து ஒரு 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 കൊല്ലൻ ஒரு ஒரு കൊല്ലൻ ஒரு கொல்லனை கூட பார்க்க முடியல. ആമേ. കാരണം കൊല്ലനുണ്ടായാൽ, ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் கொல்லர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் ഇവർ വാളുണ്ടാക്കും. இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டயங்களை സോ உருவாக்குவார்கள். ഫിലിസ്തീന്മാർ பெலிஸ்தியர்கள் മുഴുവൻ കൊല്ലന്മാരെയും അറസ്റ്റ് ചെയ്തു. இந்த ராஜ்யத்தில் இருந்த எல்லா கொல்லர்களையும் அவர்கள் கைது செய்து கொண்டு போய் விட்டார்கள். ശൗലും യോനാഥാനും യുദ്ധത്തിന് പോകുമ്പോൾ சவுலும் யோனத்தானும் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது ഷൗലിന്റെയും യോനാഥാന്റെയും മാത്രമേ വാളുള്ളൂ. சவுலின் கரங்களிலும் யோனத்தானின் கையில் மட்டும்தான் பட்டயம் இருக்கிறது. വേറെ ആരുടെ കയ്യിലും വാളില്ല. வேற யாருடைய கையிலும் பட்டயங்கள் இல்லை. ആമേൻ. ഇനി ശ്രദ്ധിച്ചോണം. இனி கவனியுங்கள். ദാവീദ് അവന്റെ അരയിൽ നിന്ന് അവന്റെ വാൾ ഊരിയെടുക്കുമ്പോൾ, தாவீது அவனுடைய அறையிலிருந்து அவனுடைய பட்டயத்தை உருவி எடுக்கும் பொழுது, ശത്രുവെ നീ ഒരു വാളും തരാതെ സകലത്തിനെ അറസ്റ്റ് ചെയ്തെങ്കിൽ, சத்துருவே நீ எனக்கு ஒரு வாள் கூட தராம எல்லாவற்றையும் நீ கைப்பற்றி வைத்திருக்கிறாய் என்றால், നിന്റെ ആയുധം നിന്റെ അരയിൽ നൂറി നിന്റെ തല വെട്ടാൻ, உன்னுடைய ஆயுதத்தை உன்னுடைய அறையிலிருந்து உருவி உன்னுடைய தலையை வெட்டுவதற்கு യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில்